ஓம் சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சாயான் வினை நாள்தோறும் தழைப்பவர் தாயே ஆகி வளர்த்தனை போற்றி. தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. சைவத்தி மேல் சமயம் வேறில்லை, அதில் சார் சிவமாம். தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான்மறை செம்பொருள்வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வத்தர செய்த நால்வர் பொற்றால் எம் உயிர் துணையே. ஐயா வாருங்கள் ஐயா, நால்வர் துதி பாடி ஆரம்பிக்கலாங்க ஐயா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சாயான்பினை நாள்தோறும் தலைப்பவர் தாயே ஆகி வளர்த்தனை போற்றி. புலியர் போன்ற பொழித்த புகழியர் கடல் போற்றி. ஆணிசை கல்மிதப்பில் அணைந்த பிறா நடி போற்றி. வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி. ஊழிமணி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. ஊழிமணி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. ஆடல் வல்லான் சொக்கநாதருடைய திருவருளும் திருவடி வணக்கம் ஐயா. அனைத்து அடியார்களுக்கும் திருவடி வணக்கம். ஒன்றாக சேர்த்து இந்த திருவாசக சிந்தனை அமர்வு என்ற நிலைக்களத்தை நமக்கு பரிசாக இருக்கின்றது. அப்பேற்பட்ட குருவர்களையும் திருவர்களையும் அடியேன் மனம் மொழி மெய்களினாலே வழிபாடு செய்கின்றேன். மேலும் இங்கு குழுவிருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளையும் அடியேன் சென்னிமேல் சூட்டி மகிழ்கின்றேன். திரு சிற்றம்பலம். சிவாய சிவாய. சொக்கநாதர் என்பார். திரிந்தேன் மலத்துனது பேரறிவினாலே அறிந்தேன் முனை நன்றார் ஐயா. செறிந்த இந்த பூரண செங்கமல பொற்பாதா கூடலில் வாழ் ஆரணா. சொக்கநாதா சொக்கநாதா. சொக்கநாதருடைய பெரும் கருணையினாலே நாம் தொடர்ந்து இந்த போற்றி திருவருள் என்ற பதிகத்தை சிந்தித்து வருகின்றோம். அந்த வகையில் திருவடி வணக்கம். பராய்த்துறை மேவிய பரணே போற்றி என்ற அந்த பாடலை இன்றைய தினம் நான் சிந்திக்கிறேன். அந்த வரியை சிந்திக்கப்பட்டேன். பராய்த்துறை மேவிய பரணே போற்றி. பராய்த்துறை யாரு கொடுத்திருக்கோம்? அடியாருக்கு. இன்னைக்கு பராய்த்துறை அடியார்கள் தான் சொன்னோம். யார் அடியானுக்கு கொடுத்திருக்கிறீங்க ஐயா? நடராஜன் ஐயா தயார் நீங்க இருக்கீங்களா சுவாமி? சிறப்பு சிறப்பு. ஐயாவுக்கு வாய்ப்பு கொடுக்குறேன். முதல்ல ஒரு 20 நிமிஷம் அடியில் எடுத்துக்கிறேன். 20 நிமிஷம். அதுக்கு ஐயாவுக்கு வாய்ப்பு. கடைசியா நம்ம எல்லாரும் சேர்ந்து கன்க்ளூட் பண்ணுவோம். இதுதான் இன்னைக்கு நிகழ்வு. அதனால பராய்த்துறை மேவிய பரணையை போற்றி அப்படிங்கிற செய்தியை தான் இன்னைக்கு நமக்கு பெருமான் கொடுத்திருக்காரு. போன அமர்வுல பாகம் பெண்ணூர் ஆனாய் போற்றி கேட்கலீங்க ஐயா. ஐயா கேட்கலீங்க ஐயா. கேக்குதுங்களா சாமி? அடியன் பேசுறது கேக்குதுங்களா? கேக்குதுங்க ஐயா. கேக்குதுங்க ஐயா. இப்ப கேக்குதுங்க. நல்லது. அடியார்கள் தங்களுக்கு அடியன் தர வேண்டிய கூலியை கொடுத்துருந்தாங்க. நெட் இருக்கோ இல்லையோ நீங்க கொடுத்துட்டீங்கன்னா சந்தோஷம். ஜானகி அம்மா தெரியுறாங்க, நடராஜன் ஐயா, சந்திராமணியன் அம்மா, குழந்தை வேலையா தெரியுறாங்க, அப்புறம் அம்மா ராதிகா அம்மா தெரியுறாங்க. திருவடி வணக்கம் ஐயா. திலகம் அம்மா தெரியுறாங்க, சூலூர் சரஸ்வதி அம்மா தெரியுறாங்க, கலைச்சடியன் அம்மா,
ஐயா திருவடி வணக்கம். திருவடி வணக்கம் ஐயா. திருவடி வணக்கம் சுவாமி. திருவடி வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. அனைத்து திருவடி வணக்கம். கமல் அம்மா தெரியுறாங்க, கலாவதி அம்மா தெரியுறாங்க, நமச்சிவாய அடைய சேர்த்து கலாமா தெரியுறாங்க, திருவடி வணக்கம் ஐயா. சரஸ்வதி அம்மா தெரியுறாங்க, மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ஆக கே சரஸ்வதி அம்மா தெரியுறாங்க, ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாரையும் பார்த்துட்டேன், ரொம்ப சந்தோஷம் சாமி. உங்க எல்லாரையும் பார்த்த ஒரு பெரும் மகிழ்ச்சி. அடியனுக்கு வந்து இப்போ கொஞ்சம் இதா இருக்கு, ரொம்ப மன மகிழ்ச்சியா இருக்கு. சரி, இப்ப போற்றி எதற்காக செய்கின்றோம்? சிவா சிவா அர்ச்சனை பூக்கள் மாதிரி விடாம சொல்றீங்க, புஷ்பமா தெரியலீங்களா? தெரியுறீங்க, கமலம்மா தெரியுறாங்க, எல்லாரும் மியூட் பண்ணிக்கலாம். கலைச்சொலி அம்மா தெரியுறாங்க, சாந்திமதி அம்மா தெரியுறாங்க. தவம் தவம் ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாரையும் பார்க்க இது சரவணன் கிட்ட கொடுக்க முடியல, நம்மளால போனாரு சாயந்தரமாக கொடுத்து அடியார்கள் மியூட்ட மறந்துடுறீங்க. சரி, பரவாயில்ல, இருக்கட்டும். ஆக போற்றி எதற்காக செய்கின்றோம் அப்படின்னா, போற்றி செய்வதற்காகத்தான் இந்த பிறவி அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்காக செய்யணும். இது எல்லாமே இந்த பிறவில கிடைத்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கே தவிர போற்றி செய்வதுதான் முதலாய கடமை. அடியனுக்கு இந்த திருவாசக சிந்தனை தான் போற்றி செய்வது போல நான் நினைச்சிட்டு இருக்கேன். திருவாசக சிந்தனை எப்படியாவது நல்லபடியா பெருமான் பெருந்தவர்களே அடியார்களே திருவாசக சிந்தனை நடத்துவதுல நோக்கம் இல்லை, அவங்க எல்லாருக்கும் தெரியும். அடியன் ஏன் திருவாசகம் நடத்துற யாராவது கரெக்டா சொல்ல பண்ணலாம். அடியன் எதற்காக திருவாசக சிந்தனை நடத்துகின்றேன்? அடியார்களோட சேர்ந்து இருக்கணும்ன்றதுக்காக. அவ்வளவுதான். அடியார்களோடு சேர்ந்து இருப்பதற்காக செய்ததுதான் இந்த திருவாசகம் சொல்றது நம்மளுடைய நோக்கமே கிடையாது. உங்க எல்லாரையும் பார்க்கணும், உங்க எல்லாரையும் மனசார கண்ணார பார்த்து உங்க திருவடியை கருத்து தலையில தூக்கி வைக்கணும். இதுதான் அடியனுடைய நோக்கம். இதுக்காகத்தான் திருவாசக சிந்தனை, வேற எதுக்காகவும் இல்லை. அது ஒண்ணுதான் அடியனுக்கு நோக்கம். அதுல இந்த வேலையின் சூழ்நிலை காரணமா என்ன பண்ண ஏதாவது பங்கம் வந்திருக்கும் அப்படின்னு பயந்துட்டே இருந்தேன். அடியன் இன்றைய தினம் வந்து திருச்சியில உள்ள அந்த SRM பல்கலைக்கழகத்துல அடியன் ஜாயின் பண்ணிட்டேன். இன்னைக்கு அங்கதான் ஜாயின் பண்ணிட்டு இருக்கேன். அதனால திருச்சியில ஜாயின் பண்ணிருக்கேன். இப்போ நமக்கு தாய்வான் சண்முகசுந்தரம் அவங்க வீட்டுலதான் இருக்கேன். அவங்க வீட்டுல இருந்துதான் நான் நடத்துறேன். இப்ப என்ன நடக்கும்னா, சம்பளம்லாம் அவங்க முன்ன பின்னதான் இருக்கு, அங்கேயும் இங்கேயும் ஒன்றும் அது ஒண்ணு இது ஒண்ணு, ஏதோ ஒரு வேலை அப்படி இருந்தா மனசு நிம்மதியா இருக்கும், ஒரு நல்லபடியா கிடைக்கும்னால அடியன் வந்துட்டேன். வந்து இங்க ஓரளவுக்கு இன்னைக்கு எல்லா ப்ரொசீஜரும் முடிச்சு இங்க எனக்கு எல்லாம் இன்னைக்கு நடத்த முடியாம போயிடுமோன்னு நேற்று நைட்ல இருந்து தூக்கமே வரல. ஏதாவது ஒரு சூழ்நிலைக்கு அது, ஏன்னா புது இடம், நமக்கு உட்காந்து பேச முடியாது, எங்க போய் உட்கார போறோம்னு தெரியல. இன்னும் அடியனுக்கு வந்து வீடு எல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு மாதம் ஆயிடும். அதுக்கப்புறம் இன்டர்நெட்டை போட்டு எல்லாம் செய்யறதுக்கு ஒரு மாதம் ஆயிடும், இல்ல ஒரு மாதத்துக்கு மேல கூட ஆகலாம். இது இடையில ஏதாவது ஒரு வகுப்பு கொஞ்சம் அப்படி இப்படின்னு இன்ட்ரெஸ்ட் ஆனாலும் அடியார்கள் பொறுத்து கொள்ளுங்க. ஆனா நம்ம செட் ஆயிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம அசிச்சுக்க முடியாது, நல்லபடியா போய்க்கலாம் அப்படின்ட்டு. ஐயா ஐயா பெரம்பலூர்ல தான் நாங்க இருக்கிறோம், தயவு செஞ்சு வாங்க ஐயா. அம்மா அங்கதான் பெரம்பலூர்ல தான் இருக்கிறேன். நல்லது நல்லது. கலாம திருவடி வழங்குறதுக்கு எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி. அதனால அடியன் வந்து எதுக்காக சொல்றேன்னா, எனக்கு இரவு தூக்கம் வரவே இல்லை. அடியார் திருக்கூட்டம் நிகழாம போயிடுமோ ஏதாவது ஒரு காரணம் கருதி அப்ப ஐயா சொன்னாங்க. ஏன்னா இப்போதைக்கு ஹாஸ்டல்ல தான் கேட்டிருக்கேன், எனக்கு எந்த இடமும் தெரியாது. எல்லா ஊர்லயும் ஆள் இருக்கு நம்மளுக்கு. கோயம்புத்தூர்ல ஆள் இருக்கு, கரூர்ல ஆள் இருக்கு, சேலத்துல ஆள் இருக்கு, சென்னையில ஆள் இருக்கு, எல்லா ஊர்லயும் ஆள் இருக்கு. ஆனா திருச்சியில மட்டும் எங்கும் நிறைந்தவர் இல்லமா, நம்ம அப்பா எங்கேயும் இருக்காரு இல்லையா, அதனால நமக்கு ஓரளவுக்கு ஆட்கள் இல்லை அப்படின்ற மாதிரி யோசிச்சு இன்னைக்கு ஐயா இருந்தாங்க. அவங்க குவார்டர்ஸ் தான் இருந்தாங்க, அதனால அவங்க வீட்டுல உட்காந்து எடுக்கலாம். ஏன்னா மத்த ஹாஸ்டல் எடுக்க முடியுமா, நெட்வொர்க் சரியா இருக்குமா அதெல்லாம் தெரியல, இன்னொருத்தவங்க இருப்பாங்க அதெல்லாம் சரியா இருக்குமா என்ன ஏதுனால சொல்ல முடியும். ஆனா அடியன் வேற வீடும் பார்த்துட்டு இருக்கேன். அதனால அந்த வீடு பார்த்த உடனே நம்ம எல்லாரும் அடியன் நம்ம வீட்டுக்கு போயிட்டு, அடியன் வீடு பார்க்கறதுன்னா அடியார் திருக்கூட்டம் நிகழ்த்துறதுக்காகத்தான், வேற எதுக்காக இல்லை. இங்கேயே எனக்கு கம்ஃபர்டபுளா தான் இருக்கு. ஆனா இங்க உட்காந்துட்டு நம்ம உட்காந்து அடியாரோட பேச முடியாது, ரொம்ப நேரம் உட்காந்து இருக்க முடியாது. வீடுன்னு இருந்தா இங்க அடியார்களை பார்க்க முடியும் ஒரு காரணத்துக்காகத்தான் அந்த விஷயமே அடியார் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ப்ரீ பண்ணிருக்கேன். அதுக்கும் அடியார்கள் விண்ணப்பம் வச்சுக்கோங்க. அடியார் வேற எந்த விஷயத்தையும் பெருசா நினைக்கல. எங்க அடியார்களை இந்த உடல்ல உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த அடியார்களுடைய திருவடியை தலைமை சுமந்து கொண்டே இருக்கணும். அட்லீஸ்ட் 2 நாளுக்காவது அடியனுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கணும்ன்றதுதான் அடியன் பல்காலம் தவம் கடந்து காத்திருக்கேன். இன்னைக்கு திருச்சி மண்ணுல தாய்மானவர் சங்கதி மற்றும் திருவானைக்காவல்
சுவாமியோட சன்னதி அந்த அந்த மண்ணுல அடியன் உட்கார்ந்து பேசுறதுக்கு அடியனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு அடியன் வந்து உங்க எல்லார்கிட்டையும் சொல்லி மகிழ்கின்றேன். இது கிடைச்சது. அதை வந்தோம், இன்டர்வியூ உடனே செலக்ட் ஆச்சு, உடனே வந்து எல்லாமே நிகழ்ந்தது. டக்குன்னு ஓரளவுக்கு நல்லபடியா கிடைச்சது. அதை கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்திக்குவோமேன்னு நினைச்சேன். மற்ற சென்னையிலையும் கூப்பிட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறம் இன்னொரு 2-3 கல்லூரிலையும் கூப்பிட்டு இருந்தாங்க. சரி, சென்னைக்கு போறதுக்கு திருச்சின்னா கொஞ்சம் பக்கமே, எங்க வீட்டுக்கு வரதுக்கு போய்க்கலாமே நினைச்சு பண்ணிருக்கேன். பெருமான் என்ன நம்மளோட வச்சிருக்காருன்னு தெரியல. திருவானக்காவல் அண்ணல் இந்த எப்படி வைக்கிறான்னு தெரியல. அதெல்லாம் அடியார்கிட்ட சொல்லணுன்றதுக்காக தான் காத்திருந்தேன். நீங்க பூரா எல்லாருக்கும் போன் பண்ணி சொல்லியிருப்பேன். இதான் எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதனால காத்திருந்தேன். உங்க எல்லாருடைய திருவடிய அடியன் இனிமேல சுமப்பதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு மட்டும் வாழ்நாள் முழுவதும் அடியார்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது மட்டும் உங்க எல்லாருடைய திருவடிக்கு முடியும். வேற எதுவுமே அடியன் பெருசா நினைக்கல. அடியன் உங்களுடைய எல்லாருடைய திருவடி தாமரைகளையும் எப்போதுமே அடியன் சென்னையில 2 நாளாவது சூட்டணும் அப்படின்னு தான் அடியன் யோசிக்கிறேன். அதுக்கு அடியனுக்கு எந்த பகமும் வராம பெருமான் என்ன எனக்கு வந்து அருள் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன நடத்துறாமோ அது நடக்கணும். அது வந்து ஒன்றும் இது இல்லை. அது பெருமாள் திருவடிக்கே அடியனுக்கு எவ்வளவு நாள் அந்த புண்ணிய காலம் இருக்கோ அவ்வளவு நாள் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். நமச்சிவாய். இன்றைய தினம் அதுதான் என்னோட முக்கிய விஷயம். இன்றைய தினம் வந்து இன்னைக்கு எவ்வளவோ வேலைகள் இருந்தது, எல்லா வேலையும் முடிச்சாலும் மனசுக்குள்ள இது மட்டும்தான் எங்க அடியார்கள் காத்திருப்பாங்க. அதை வந்து இல்லைன்னு சொல்லியிருக்காதுன்னு. முன்ன பின்ன ஆச்சுன்னா, இது வருகின்ற ஒரு மாதத்திற்கு முன்ன பின்ன ஆச்சுன்னா அடியார்கள் அதை பொறுத்து கொள்ளுங்க. சில சமயம் டேட்டை மாத்துவேன், சில சமயம் இடத்த மாத்துவேன், சில சமயம் கேன்சலே ஆகும். முடிஞ்ச அளவுக்கு உயிரே போனாலும் அடியன் இதை ஒரு பிரதானமா எடுத்து செய்யறதுக்கு முயற்சி பண்றேன். ஏதாவது தடங்கள் தவறு அப்படி நடந்ததுன்னா அடியனை பொறுத்து பெருமானுடைய பெரும் கருணையினால இந்த அளவுக்கு. ஐயா நடராஜன் ஐயா, பெருமகிழ்ச்சி ஐயா. நீங்க எப்படி தமிழ்நாட்டுக்கு வந்துட்டீங்க பாத்தீங்களா? ஏதோ 60 தமிழ்நாட்டுக்கு வர்றீங்கன்னு நினைச்சிருந்தேன். இது வந்து எங்களுக்கு வந்து ஸ்வீட் கொடுத்த மாதிரி ஆச்சுங்க. வேலைமாலதான் இருந்தேன். 3 மாசம் கழிச்சு தேடுவோம்னு, கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக்குவோமே அப்படின்னு சொல்லி கிடைத்த வாய்ப்பு இருக்குங்க ஐயா. ஒன்னும் கவலைப்படாதீங்க. ஐயாவோட குருவருள் எல்லா அடியார்களுடைய அந்த குருவருள் அது சிறப்பா நிகழணும்னு நினைக்கிறேன். இது அடியார்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன், சொல்லிட்டேன். நல்லது, மகிழ்ச்சி. அப்போ போற்றி செய்வதற்காகத்தான் இந்த பிறவியே. இது எல்லாமே அதெல்லாம் ஊடுபயிர் போலத்தான் நம்ம பார்த்தோம். போன அமர்வுல பாகமும் பெண்ணூர் ஆனாய் போற்றியும் ஒரு பெரிய நமக்கு வரப்பிரசாதம் மாதிரி ஒரு அமர்வு பாத்தீங்களா? அந்த அமர்வை அடியார்கள் கொஞ்சம் செய்திகள்லாம் நிறைய கேட்டு எல்லாரும் திலாகித்தார்கள். இப்படியும் பெருமான பூஜிக்க முடியுமா, இப்படியும் அன்னை பராசக்திக்கு ஒரு டெபினிஷன் கொடுக்க முடியுமான்னு எல்லா அடியார்களும் ரொம்ப அந்த அப்பனுக்குள்ள அம்மையை பார்க்கணுன்றதுதான் பாகம் பெண்ணூர் ஆனாய் போற்றி அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம தெரிஞ்சுக்கணும். அவன் பெண் கிடையாது, பெண் வடிவம், பெண்ணுடைய தன்மை தாங்கி இருக்கானே தவிர பெண் நாம நினைக்கிற மாதிரி பெண் தன்மை கிடையாது. பெண்ணினுடைய தன்மையைத்தான் தாங்கி இருக்கிறான். அதுதான் ஒரு பாகத்துல இருக்கு அப்படிங்கிற செய்தியை நம்ம போன அமர்வுல பார்த்தோம். அதுக்கப்புறம் சிவலிங்க திருமேனிக்குள்ளேயே பானம் வந்து அப்பனாவும் ஆவுடையார் வந்து அன்னை பராசக்தியாகவும் வழிபாடு செய்யணும். அதுல வந்து நம்ம வந்து அந்த முகம் பார்க்க கூடாது, அதுல வந்து நம்மளுடைய அந்த அவயங்கள் பார்க்க கூடாது, அது உருவத்தை அது உருவமாவே தியானிச்சா ஞானம் கைவசம் ஆகும் அப்படிங்கிற செய்தியை போன அமர்வுல பார்த்தோம். அப்போ இந்த போற்றி செய்வதனுடைய பெரும் பயன் என்ன அப்படின்னு சொன்னா, பெரும் பயன் என்ன அப்படின்னா, இப்ப சிவபெருமான வழிபாடு செய்வதனால என்ன பலன்கள், சிவபெருமான வழிபாடு செய்வதனால என்ன பலன்கள், என்ன பலன் கிடைக்கும் சாமி, நீங்க தான் சொல்லுங்க. என்ன பலன் கிடைக்கும்? அவருடைய திருவடியே கிடைக்கல, என்னங்க அதோட பெரிய பலனு? பெருமானுடைய திருவடியே நமக்கு கிடைச்சிருச்சு இல்ல, அவருடைய அருள் கிடைச்சிருச்சு இல்ல, நமக்கு பிறவி பிணி தீருதுங்கய்யா. பிறவி பிணியே தீர்ந்து போகுது இல்ல, எல்லாமே கிடைக்குங்க. சிவபெருமானே கிடைப்பாரு, அதுதான் முக்கியம். சிவபெருமானுடைய வழிபாடு செய்யறதுனால என்ன கிடைக்கும்னா, பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை அப்படின்னு சொல்வது போல, பொன்னும் மெய்ப்பொருளும் கொடுத்தாலும் கூட மெய்ப்பொருளை தான் நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிற செய்திய ஆரூரானை மறக்கலுமாமே அப்படிங்கிறதுனால, இந்த ஆரூரானை மறக்காமல் இருப்பதுதான் நமக்கு பெருமான் கொடுத்த பெரும் செய்தி. இவ்வளவு உலகத்தை எத்தனையோ பணி இருந்தாலும் அடியார்களையும் ஆரூரானையும் நம்ம மறக்காம இந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது மகிழ்ச்சியா இருக்கு. பராய்த்துறை தலம் எங்க இருக்குங்க சுவாமி? அடியார் நடராஜ் ஐயா,
பராய்த்துறை தலம் எங்க இருக்கு? எந்த நாடு? நடுநாடா, கொங்கு நாடா, இல்ல எந்த நாடு? திருப்பராய்த்துறை திருச்சி பக்கத்துல இருக்கு ஐயா. திருச்சி பக்கத்துல குளித்தலை இருக்குதுங்கய்யா. திருச்சி பக்கத்துல தானே இருக்கு இல்ல? குளித்தலைங்கய்யா, குளித்தலை. அதுதான் பக்கம் தானே. திருச்சி பக்கத்துல தாங்க இருக்கு பராய்த்துறை. திருச்சி பக்கத்துல தாங்க இருக்கு. திருச்சி பக்கத்துல தான் இருக்காரு. காவிரி ஆற்றினுடைய இரு கரையில தான் ஒரு கரையில பராய்த்துறை நாதர் இருக்காரு, பராய்த்துறை மரமும் இருக்கு. அப்படி இருக்கிறப்போ நம்ம அங்க இடத்துல உட்கார வச்சு சென்னை பத்தி பேசுறப்ப சென்னையில இருந்தேன். நம்ம எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கா? சென்னை பத்தி நான் தொடங்குறப்போ சென்னையில இருந்தேன். அப்போ அது ஒரு மகிழ்ச்சியா இருந்தது. அது மாதிரி எங்க பெருமான் வைக்க போறா, எனக்கு என்னன்னா வேலை கிடைக்குது கிடைக்கலன்றதை விட அடியார்களுடைய திருப்பந்துக்கு சமமா அமையணுமே, எல்லாமே சிறப்பா கிடைக்கணுமே அப்படிங்கிற ஒரு செய்தியத்தான் அடியன் தேடிட்டு இருக்கேன். பெருமான் வந்து அதுக்குள்ள கொடுக்கணும், நல்லபடியா நமக்கு எல்லாத்தையும் செட் பண்ணி கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். வீடு பிடிச்சு அது வீட்டுல வந்து நெட்டை போட்டு நெட்டு வந்து ஒர்க் ஆகி அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் நல்லவனா பாக்குற நாள் நம்ம உட்காந்து யாரும் இல்லாம உட்காந்து ஏகாந்தமா பேசிட்டு இருக்கிற நாளெல்லாம் நீங்க யோசிக்கிறேன். அது சிறப்பா நிகழணும்ன்றதையும் நான் பெருமான் பரிந்துரையில வேண்டிக்கிறேன். திருச்சியில இருந்து கரூர் போற ரூட்ல 16 கிலோமீட்டர் தூரத்துல தான் இருக்கு பராய்த்துறை. அப்படி போடுங்க. அருமை அருமை அருமை. அதனால அந்த பராய்த்துறை நாதருடைய திருவடி வணங்கும். அப்போ நாம ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, இந்த சிவ வழிபாட்டுல சொன்ன நெறிகளை பின்பற்றினாலே ஞானம் கைவசப்படும். புரிஞ்சுங்களா? சிவ வழிபாட்டுல சொன்ன வழிமுறைகளை நாம பின்பற்றினாலே ஞானம் கைவசப்படும். அப்படிதான் நம்ம வந்து அந்த வழிபாட்டு முறையை செஞ்சிருக்காங்க. ஆனா புதுமையை புகுத்துறோம்னு பல விதமான செயல்களை செஞ்சு நாம் என்ன பண்ணிடுறோம், வழிபாட்டு முறைகளை நீர்த்து போக வச்சிடும். அதனுடைய அந்த விஷயங்கள் அந்த நீர்த்து போக வைக்கக்கூடாதுன்ற செய்தியைத்தான் இந்த திருவாசக சிந்தனை கையில எடுத்துட்டு ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு விதமா சொல்லுது. அதனால அந்த வகையில இன்னைக்கு பராய்த்துறை மேவிய பரனை போற்றின்றத நம்ம பார்க்க போறோம். ஐயாவோட அதுக்கு அடுத்த வார்த்தையும் சிராப்பள்ளி மேவிய சிவனையை ஒற்றி வந்துருது இல்ல, பராய்த்துறை மேவிய பரனை போற்றி வந்துருது. அதுக்கு அடுத்த வரையே சிராப்பள்ளி மேவிய சிவனை போற்றி சிராப்பள்ளியில தான் இருந்து பேசணும்னு அவன் என்னைக்கும் எழுதி வச்சிருக்கான்னா அது யாருனால மாற்ற முடியும்? நம்ம எத்தியோப்பியால இருந்து பேசணும், சென்னையில இருந்து பேசணும், ஹைதராபாத்ல இருந்து பேசணும், சிராப்பள்ளிநாதன சிராப்பள்ளியில இருந்தே பேசணும் அப்படின்னு நினைக்கும் போது அது இன்னும் கூட. அப்ப அவன் நம்மளை எங்கேயோ நகர்த்திட்டு இருக்கான், அவன் என்னமோ செஞ்சிட்டு இருக்கான்ற ஒரு செய்தி மட்டும் நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ பெருமானுக்கு நாம தொண்டு செய்யணும், தொண்டை தொடர்ந்து செய்யணும். அது மட்டும் அடியார்கள் ஏதோ ஒரு வகையில ஒரு தொண்டு. அந்த தொண்டை எந்த காலத்துலயும் முடிந்த அளவுலதான் செய்யணும், எந்த காலத்துலயும் அது திட்டகாலமா பார்த்துக்கணும் அப்படிங்கிற அந்த செய்தியை மட்டும் அடியார்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத அடியார் சொல்றேன். இன்னைக்கு நிறைய அலுவல்கள் பணிகள் இருந்தனால என்னால உங்களுக்கு கூட ரொம்ப கனெக்டடா பேச முடியல. என்னால என்ன சொல்றது, ஒரு நிறைய யோசிச்சேன். ஆனா எனக்கு உங்களை பார்த்த உடனே இன்னைக்கு நடத்த முடியுமா முடியாதான்ற பல விதமான அந்த விஷயங்கள்ல கடைசியில எனக்கு கொஞ்சம் குழப்பம். அதனால என்னால நிறைய கருத்துக்களை சொல்ல முடியாம போகலாம். ஆனா மைண்ட் செட் கொஞ்சம் உட்காரல, அதுதான் உண்மை. அதனால அடியாரை பொறுத்து உங்களை பார்க்கணும். இன்னைக்கு எப்பயாவது பார்த்துக்கலாம், அவங்க எல்லாரையும் மொபைல்ல கூட பார்த்துக்கலாம், இருந்தாலும் லேப்டாப்ல உட்காந்து அந்த நிதானமா பாக்குற மாதிரியான ஒரு செய்தி கிடைக்காது அப்படிங்கிறதுனால அடியார்களை பார்க்க. சரி, அப்போ இன்னைக்கு இந்த பராய்த்துறையை பற்றி பேசுவதற்கு நம்ம நடராஜன் ஐயா அவர்களை அடியார் அழைக்கிறேன். ஐயா வந்து இன்னைக்கு பராய்த்துறை பரனை போற்றுன்னு சொல்றாங்க. இது நிறைய துறைகள் இருக்கு, திருப்பெருந்துறை, அதுக்கப்புறம் வந்து பராய்த்துறை அப்படின்னு நிறைய துறைகள் இருக்கு. துறையினாலே ஓர் இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு மாற்றுவது, ஓர் இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றுவதுதான் துறை. அதனாலதான் துறைமுகம்னு சொல்லுவோம். துறைமுகம்னா நீர்நிலையிலிருந்து நிலத்துக்கு மாறுவது, அது பேர் துறைமுகம்னு சொல்லுவோம். அதே மாதிரி விமானத்துல தரை வழியிலிருந்து வானத்துக்கு பறந்து போற அதையும் விமான துறைமுகம் தான், அதுக்கும் துறைமுகம் தான் பேர். அப்ப துறையினால என்னன்னா நம்ம ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு, நான் ஏற்கனவே போனதான் ஞாபகம் இருக்கா, சைவ வேத நெறி தலை தூங்க மிகு சைவ துறை விளங்க பூத பரம்பரை பொழிய புனிதவாய் மலர்ந்தழுத சீதவள வயற் புகழி திருஞான சம்பந்தன் பாதமலர் துணை கொண்டு கொண்டு பரவுவார். அதுல மிகு சைவத்துறை தான். சைவத்துறைன்னா என்னன்னா நம்மளுடைய வாழ்க்கை, இந்த உலக வாழ்க்கையிலிருந்து சிவ வாழ்க்கைக்கு கொண்டு போறதுக்கு ஒரு துறைமுகம் தேவைப்படுது, அது சைவத்துறை. திருப்பெருந்துறை என்பது நம்மளுடைய பூலோகத்திலிருந்து கைலாயத்தும் போறதுக்கு ஒரு இடம் தேவைப்படுது, அதுதான் திருப்பெருந்துறை. அது போல பராய்த்துறை அப்படின்றது என்னன்னா
ஐயா சொல்லுவாங்க அதை பத்தின. இருந்தாலும் கடைசி நிமிஷத்துல எனக்கு நான் இங்க இருந்து நான் கிளம்பி ஆகணும். ஏன்னா அந்த 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 ஹாஸ்டல் போய் ஆகணும். போறப்போ டைம் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல, முதல் நாள்ன்றதுனால. அதனால இப்ப ஐயா பேசிட்டே இருப்பாங்க, நான் அங்க போயிட்டு கடைசியில சொல்லுவேன். அங்க எனக்கு டவர் கிடைக்காம கூட போயிடலாம். ஆனா அதுக்காக அந்த செய்தி முன்கூட்டியே நான் சொல்றேன். நடராஜன் ஐயா அடியனை பொறுத்தரணும் முன்கூட்டியே சொல்றேன். என்னன்னா பராய்த்துறை அப்படின்னா இந்த வன்பராய் முருடுக்கும்னு சொல்லுவாங்க. இந்த மரங்கள் இருக்கு இல்லையா, இந்த வன்பராய், இந்த பராய் மரங்கள் நிறைந்த துறைக்கு பராய்த்துறைன்னு பேரு. எனக்கு ஒரு நிமிஷம் கவனிக்கலாம், அடியார்கள் எல்லாரும் என் கூட இணைந்திருக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நான் ஐயாவுக்கு இடம் கொடுத்துட்டு நான் கறந்துடுறேன். ஐயா, பராய்த்துறைக்கு நான் குறிப்பு எடுக்கலைங்க, அதனால பராய்த்துறை சொல்லிருங்க நீங்க. குறிப்பு எடுத்திருக்கிறேங்க. நல்லது. தளத்தை பத்தி தான் ஐயா சொல்றாங்க. நான் பராய்த்துறை பற்றி அந்த குறிப்பு செய்திகளை சொல்லிடுறேன். இந்த பராய்த்துறை உங்க எல்லாரையும் பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி. பராய்த்துறை அப்படிங்கிறது என்னன்னா, இந்த பராய் மரங்களுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி உண்டு. எல்லாம் கவனிங்க. பராய் மரம் இருக்கு இல்லையா, இந்த பராய் மரத்துக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி உண்டு. என்னன்னா, இந்த பராய் மரத்தை எதுவுமே செய்ய முடியாது. எதுக்குமே உதவாத மரம் தான் பராய்த்துறை மரம். எதுக்குமே உதவாது, மேச செய்ய முடியாது. ஏன்னா இந்த பராய்த்துறையில முடிச்சு நிறைய இருக்கும், முடிச்சா இருக்கும். நேரா நிக்கா இந்த பராய்த்துறை மரம் வளைஞ்சுதான் இருக்கும். இந்த முருடுன்னு சொல்லுவாங்க, ரொம்ப கடினமா இருக்கும், செய்ய முடியாது. சரி, மேச செய்ய முடியாது, எந்த பொருளும் செய்ய முடியாது. ஏன்னா மரம் வந்து டிசைனா வேற மாதிரி வளைஞ்சிருக்கும், எந்த பொருளும் செய்ய முடியாது. சரி, இந்த மரத்தை விறகுக்காவது பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்டா விறகும் பத்தி எரியாது. நம்ம இந்த இது போட்டோம்னா அது பேர் என்ன, இது நம்ம அந்த பிளைவுட் எல்லாம் வச்சு எரிச்சோம்னா என்ன ஆகும், எரியாது. பாத்தீங்களா, பிளைவுட்லாம் அந்த புகை மட்டும் வரும், அப்படியே புகைஞ்சுக்கிட்டே இருக்கும், அது பிளைவுட் எரியாது. அது மாதிரி இந்த பராய்த்துறை மரம் என்ன ஆகாது அப்படின்னு என்ன கவனிக்கல. முக்கியமான செய்தி, இந்த பராய்த்துறை மரம் தான் எதுக்குமே பயன்படாத மரம். மற்ற மரம் பார்த்தீங்கன்னா கருவேல மரத்தை எடுத்து பல்லு விளக்கலாம், ஆல மரத்தை எடுத்து பல்லு விளக்கலாம், இது பண்ணலாம், எல்லாத்துக்கும் இது பண்ணும், நிலம் தரும். இப்போ ஆலம்பழத்துல வந்து காக்கா சாப்பிடும், எல்லாம் பண்ணும், எல்லாம் இருக்கு. வேப்ப மரத்துல வேப்பம்பழத்துல இருந்து நிறைய மூலிகை தன்மை இருக்கு, நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். தேக்கு மரத்துல சொல்லவே தேவையில்லை. மூங்கில் மரம் அழகா வளரும், சாப்பிடுறாங்க, மூங்கில் துளையில போட்டு புல்லாங்குழல் வாசிக்கலாம். இப்படி எல்லா மரமும் எதுக்குமே பயன்படாட்டினாலும் தூக்கி எரிச்சோம்னா எரியும். எல்லா மரம் குப்பு நல்லா எரியும், எந்த மரம் வச்சா. அந்த பராய்த்துறை மரம் மட்டும் நல்லா கவனிங்க, இந்த பராய்த்துறை மரம் மட்டும் மரத்துக்குரிய தன்மையே இருக்காது. மேச செய்ய முடியாது, டேபிள் செய்ய முடியாது, அது பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாம விறகு வச்சு கொளுத்தினாலும் அப்படியே புகையுமே தவிர எரியாது. புரியுதுங்களா? அப்ப பராய்த்துறை மரம் எதுக்கு பயன்படும்? எதுக்குமே பயன்படாது. மரம் வேணும்னா அது பராய்த்துறை மரமா பயன்படும். எப்படின்னு பாருங்க, எதுக்குமே பயன்படாது அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு மரம் வேணும்னா அதுக்கு இந்த பராய்த்துறை மரம் பயன்படுமே தவிர மத்த எதுக்கும் பயன்படாது. அப்போ இந்த பராய்த்துறை மரம் எதுக்குமே லாய்க்குப்படாத இந்த பராய்த்துறை மரத்தை, அந்த பராய்த்துறைன்னு என்ன அர்த்தம்னா எதுக்குமே லாய்க்குப்படாதவனை சிவலோகத்துக்கு கூட்டிட்டு போற துறைமுகம் தான் பராய்த்துறை. புரியுதுங்களா? எதுக்குமே ஒத்தே வரமாட்டான், எதுக்குமே லாய்க்குப்பட மாட்டான்னு சொல்லுவோம்ல, அந்த எதுக்குமே லாய்க்குப்படாதவனை சிவனுடைய திருவடிக்கு கொண்டு செய்கின்ற ஒரு நிலைதான் பராய்த்துறை. புரியுதுங்களா? நமக்குன்னு உள்ள துறை அதுதான். திருப்பெருந்துறை மாணிக்க வாசகர் மாதிரி ஆளுங்களுக்கு ஓரளவுக்கு படிச்சவங்களும் அப்படியே டேக் ஆஃப் பண்றதுக்கு திருப்பெருந்துறை பயன்படும். புரியுதுங்களா? ஆனா அந்த பராய்த்துறை இருக்கு இல்லையா, நான் என்ன மாதிரி அடியாரெல்லாம் சொல்லக்கூடாது, என்ன மாதிரி ஆகாவளி, எதுக்குமே பயன்படாத ஒரு ஆகாவளிய அடியார் திருவடிக்கு கொண்டு சேர்க்கிறதுக்காக பெருமான் எங்கெங்கயோ உருட்டி இந்த இடத்துல உட்கார வச்சிருக்கேன் அப்படின்றப்போ, இந்த பராய்த்துறை என்பது ஒன்றுமே உதவாத பொருளை மிக உதவுகின்ற, ஒளிவிடுகின்ற, பேரொளி பிளம்பான பொருளாக மாற்றுகின்ற துறையாக விளங்குவதனாலே இது பராய்த்துறை.
அந்த மரத்தை தலவிருட்சமா வச்சிருக்கான். பழம் கொடுக்காது, நிழல் கொடுக்காது, அந்த பழத்தை சாப்பிடவும் முடியாது, மேச செய்ய முடியாது. நிழலாவது கொடுக்குமான்னு கேட்டா நிழலுக்கு வச்சா அம்சம் நேரா நின்னாத்தானே நிழல் வரும். இது வளைஞ்சு வளைஞ்சு எப்படி போகும் டிசைன் டிசைனா. எனக்கு தெரியல, நான் பராய்த்துறை மரம் பார்த்ததில்ல. அடியார்கள் பராய்த்துறை மரத்துடைய போட்டோஸ் இருந்ததுன்னா நம்ம குழுமத்துல பதிவிடுங்க. பராய்த்துறை மரத்தினுடைய போட்டோஸ் இருந்ததுன்னா எடுத்து பதிவிடுங்க. நம்ம மருத மரத்தை பார்த்தோம், ஞாபகம் இருக்கலாம். மருத மரம் இடைமருதி சிறப்பாக படிக்கும் போது மருத மரங்களை பார்த்தோம். தில்லை மரமும் அப்படிதான். தெரியல, தில்லை மரம் இருக்கு. தில்லை மரம் ஆனா நிழல் கொடுக்கும். தில்லை மரம் நிழல் கொடுக்கும். தில்லை காடு நிழல் தரும் காடு. ஆனா தில்லை மரத்தினுடைய பால் என்னது? கொடிய விஷம். தில்லை மரத்தினுடைய காடு கொடிய விஷம். அது போல கொடிய விஷம் உடைய இருதயத்துல தில்லைய வெட்டுனா அந்த மரத்தை தன்னுடைய மேடையாக வைத்து, விஷ மரத்தை மேடையாக வைத்து அதிலேயே நடம் புரிந்து ஆனந்தமா மாற்றக்கூடிய, அதுதான் தில்லை. தில்லைனா விஷ மனதினை அமிழ்தமாக மாற்றுகின்ற ஆற்றலுடையது தில்லை. எப்படி தில்லை என்பது என்ன? விஷ மனதினை, விஷம் போன்ற மனதினை அமுதமாக மாற்றுகின்ற இடம் தில்லை. ஒண்ணுத்துக்குமே உதவாதத உதவ வைக்கிற இடம் பராய்த்துறை. புரியுதுங்களா? ஒண்ணுத்துக்குமே உதவாதத உதவ வைக்கிறது பராய்த்துறை. திருப்பெருந்துறை அம்மா போட்டாங்க. இது பிராய் மரம் இல்ல, பராய். இது பிராய் இல்ல, இது பராய்த்துறை மரம் இல்ல. பராய் மரம் தேடுங்க. சரி, பராய் மரம் நம்ம எல்லாரும் வாய்ப்பு இருந்தா போவோம். பராய்த்துறைக்கு முடிஞ்சா போவோம். நம்மள மாதிரி ஆகா வலிக்கு அதுதான் வலின்னு தெரிஞ்சா அந்த துறையில போய் ஏற வேண்டியதாங்க. ஏன் சாமி? நம்மள மாதிரி அடியன மாதிரி ஒரு ஆகா வலிக்கெல்லாம் இத போய் அங்க போய் அப்போ அங்க சொல்லுவாரு. நல்லா கவனிங்க ஒரு நிமிஷம். அம்மா இடையில போடுங்க. அம்மா எடுத்து போடுங்க சுவாமி. நீங்க எடுத்து கிளியர் பண்ணிட்டு எடுத்து போடுங்க. சுதாம்மா மகிழ்ச்சி. அம்மா உடனே அதை முயற்சி எடுக்கிறதுக்கு அடியனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இப்போதைக்கு நீங்க க்ளோஸ் பண்ணுங்க. ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா, சொல்லுவாங்க அப்போ பராய்த்துறைன்னு தெரிஞ்சிருச்சா எல்லாருக்கும்? புரிஞ்சிருச்சுங்களா? எவ்வளவு பெரிய அர்த்தம் சாமி கொடுத்துருக்காரு. சொல்றாரு, தாம் வளர்த்ததோர் நச்சு மரம் ஆயினும் கொளார்ந்தார். என்னை கவனிக்க ஒரு நிமிஷம். இந்த வார்த்தையை சொல்லிட்டு அடியன் விடைபெறுங்க. தாம் வளர்த்ததோர் நச்சு மரம் ஆயினும் கொளார் அப்படின்றார். என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம வீட்டுல செடி போடுவோம்ல, வீட்டுக்கு கார்டன் பண்ணுவோம்ல, எல்லாரும் கார்டன்ல செடி போடுவோம்ல. செடி போடுறப்போ இந்த நச்சு விதையும் விழுந்துரும். நமக்கு தெரியாது, தெரியும். எனக்கே ஒரு விதை விழுந்து கிடக்கும், நச்சு விதையும் விழுந்துரும். அப்ப எல்லா மரமும் வளரும் போது அந்த மரம் வளர்றப்ப தெரியுமா? குட்டியா இருக்கிறப்ப தெரியுமா அது என்ன மரம்னு? தெரியாது. அதனால அப்படி வளரும். அது பெருசா வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் அது நச்சு மரம்னு தெரிஞ்சிடும். நச்சு மரம் தெரிஞ்சா என்ன பண்ணுவான் எல்லாரும்? நான் வீட்டுல ஒரு நச்சு மரம் வளர்ந்துருச்சு, இல்லாட்டி வெட்டிடுவோம். அது வேறே திரும்ப வர அது அப்படியே கலக்கிடுவோம். கரும்பு கடை கொளுத்துவாங்கல்ல, அந்த மாதிரி கொளுத்தி விட்டுருவோம். ஏன்னா திரும்ப அந்த இடத்துல வந்தா தானே வேறும் வெந்திரணுன்றதுக்காக என்ன பண்ணுவோம்? கொளுத்தி விட்டு அந்த மரத்தை எரிச்சிருவோம். அது மாதிரி சாமி நல்ல மரமா வளர்க்கணும்னு நம்ம நினைச்சாராம். நாமெல்லாம் எப்படி இருக்கோம்? நச்சு மரம் ஆயிட்டோம். நச்சு மரம் ஆயிடுச்சுன்னு சாமி நம்மள மாதிரி வெட்டலையா? இது ஒரு நாள் நல்ல மரமா ஆகும்னு நான் அது கூடயே உட்காந்து காத்திருக்காங்க. நாம வளர்த்ததுதான் நச்சு மரம், நாம போட்டனாலதான் வந்துச்சு. ஆனா அதை நம்ம வச்சிருக்க மாட்டேங்கிறோம், புடுங்கி எரிஞ்சிடுறோம். ஆனா சிவபெருமானுக்கு தேவையான விஷயத்தை இந்த ஆன்மா செய்யுதா? செய்யல. இது செய்யறதெல்லாம் சிவபெருமானுக்கு ஆப்போசிட்டா நச்சு நிறைந்த பொருளைத்தான் செய்யுது. அப்படி செஞ்சிருந்தாலும் சிவபெருமானுக்கு ஒரு ஆசையா இந்த மரத்தை புடுங்கி எறிகிறாரா? நம்மள புடுங்கி எறிகிறாரா? உசரோட தான் வச்சிருக்காரு கை கால்லாம். நேத்து ஒரு சின்ன செய்தி மட்டும் சொல்லிடலாம் உங்களுக்கு படிக்கிறார். நேத்து வண்டி லாஸ்ட் மினிட் இல்லை, எதுவுமே எனக்கு நான் நினைக்கல. லாஸ்ட் மினிட் இன்னைக்கு வரணும்னு கூட என்னுடைய விருப்பம் இல்லை. வீட்டுல என்ன சொன்னாங்க, ஒரு 2 மாசம் இருந்து ரெஸ்ட்டை போட்டு போப்பா, அதுக்கப்புறம் கூட தேடு
அப்புறம் ஒன்னும் வேலை இருக்கு, நீ பாத்துக்கலாம், நீ கொஞ்சம் ரெஸ்ட் போடு, மைண்ட் கொஞ்சம் கிளியர் ஆகும் அப்படின்னு. இருந்தாலும் வேலை ஆசோலேஷன்ஸ் வந்து இருந்துட்டே இருக்கிறதா நினைச்சேன். சரி, திடீர்னு ஒரு ஞாபகம் வந்து நாளைக்கே கிளம்புறேன், 8:30 தான் முடிவு பண்றேன். சரி ஓகே, அப்ப சின்ன சின்ன பொருட்கள்லாம் வாங்குறோம் தோணும் இல்லையா, சின்ன சின்ன பொருட்கள் வாங்கணும், எங்க வீடு இடம் எப்படி இருக்குன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு அம்மாவும் நானும் வண்டியில போயிட்டு இருக்கோம். பார்த்தா திடீர்னு அந்த வண்டி ஸ்டாப் ஆயிடுச்சு. சாதாரண 2 வீலர். நான் சாமியில கேட்டேன், சாமி வேலைதான் தர மாட்டேங்கிற, வேலையை தேடி ஓடுறதுக்கு வண்டியை கூடவா ஸ்டாப் பண்ணுவேன், நல்லா ஓடுற வண்டியை ஸ்டாப் பண்றேன், இப்படியா நீ பண்ணுவேன், இந்த மாதிரி வண்டியை நிறுத்தினா உனக்கு என்ன. நைட் 8:30 ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இன்னும் 1/2 மணி நேரம் தள்ளா எந்த பொருளும் வாங்க முடியாது. திரும்ப காலையில நான் 5 மணிக்கெல்லாம் கிளம்பணும். 5 மணிக்கு கிளம்பினாதான் இங்க ஒரு மதுரையில இருந்து 5 மணிக்கு கிளம்பினாதான் 4 மணி நேரம் ஆகுது எங்க வீட்டுல இருந்து மாட்டுத்தாவணியில இருந்து. அதனால பாக்குறோம் நடக்கல. ரொம்ப மனசு கஷ்டம். ரொம்ப பெருமான திட்டுறேன், நீ எல்லாம் ஒண்ணுமே கொடுக்கல, நீ எல்லாத்தையும் என்கிட்ட பறிச்சுக்கிட்டே இருக்க, ஒண்ணுமே கொடுக்க மாட்டேங்கிற, நீ பறிச்சுக்கிட்டே இருக்க, நான் நடக்கணும்னு நினைச்சேன், நான் என்ன பண்ணாலும் நான் நடந்து வர்றேன், ஆனா நீ வெட்டிக்கிட்டே இருக்கியே, இது எப்படி இது வந்து இதனால வர முடியும் அப்படின்னு பாக்குறேன். பார்த்தா எனக்கு ஒரு கெஸ், ஒருவேளை உள்ளுக்குள்ள ஆயில் இருக்குல்ல, இன்ஜின் ஆயில் தீர்ந்துருச்சு போல. ஏன்னா அப்பதான் பெட்ரோல் போட்டுவாங்க, இன்ஜின் ஆயில் தீர்ந்துருச்சா என்ன ஆச்சுன்னு தெரியல, அதெல்லாம் நின்று இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கடையில ஒரு பெட்ரோல் பல்க்ல கரெக்டா பெட்ரோல் பல்க் வரைக்கும் வந்துருச்சு. சும்மா அது லேசான கட்டினோடனே பெட்ரோல் பல்க் வந்துருச்சு. அப்ப அவர்கிட்ட கேட்டேன், இங்க இது கொஞ்சம் பெட்ரோல் கொஞ்சம் ஊத்த முடியுமா, ஆயில் ஊத்த முடியுமா அப்படின்னு. அவங்க ஓகே 450 ரூபாங்க ஊத்த முடியுமாங்க. சரி நல்லதா போச்சு, ஊத்துங்க, என்னதான் நடக்குதுன்னு பாக்கலாம்னு பார்த்தா அவரு உட்காந்து அந்த ஸ்டாண்ட போடுங்க அப்படின்னு சொல்லி ஊத்துறாரு. அவரு பாத்தீங்கன்னா ஒரு கை தான் இருக்கு, இன்னொரு கை இல்லை. அதை ஊத்துறாருல அந்த அந்த நான் சொன்னேன் இல்லையா, அது ஊத்துறவர் அந்த அந்த மெக்கானிக் வேலை பாக்குறவங்களுக்கு எத்தனை கை வேணும், மினிமம் 2 கை இருந்தாலே வேலை பார்க்க முடியாது. ஆனா அந்த மெக்கானிக் வேலை பாக்குறவருக்கு ஒரு கை இல்லை, ஒரு கை மட்டும்தான் இருக்கு. அந்த ஒரு கையில அவர் என்ன பண்றாரு, அதை திருகி அதை எடுத்து அதை அழகா லாபகமா எடுத்து இது பண்ணி அதை ஊத்தி எல்லாம் பண்றது. நான் எங்க அம்மாட்ட தான் சொல்லிட்டேன், எங்க அம்மாவை நானும் கண்களால பேசிக்கிறோம், கடவுள் எல்லாத்தையும் பறிச்சுட்டேன்னு சொல்றமே, இப்பதான் கடவுளை இவ்வளவு திட்டணுமே, என்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் பறிச்சுட்ட, நீ ஒண்ணுமே கொடுக்கலன்னு வாய் நிறைய சொல்லிட்டு வந்தமே, அவன் என்ன கொடுத்திருக்கான், 2 கையை கொடுத்திருக்கான். ஆனா அந்த கை இல்லாத ஒருத்தர் அந்த கையை பெருசாவே நினைக்காம நெத்தி நிறைய உபூதி நம்ப நடந்தது, நெத்தி நிறைய உபூதி பெருமான் மேல அவ்வளவு பெருங்கார், அவ்வளவு ஆசைப்பட்டு அது உள்ளுக்குள்ள அவர் ஊத்துறப்போ நான் சொன்னேன், இந்த திருவிளையாடல் நிகழ்த்துறதுக்கு தான் அவங்க இவ்வளவு பண்றாங்க. எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து புடிங்கிட்டு சொல்றப்போவே நாக்க வச்சிருக்கானே, நாக்க புடிங்கிருக்கு, பல்ல வச்சிருக்கானே, கண்ணை வச்சிருக்கானே, உடம்புல அத்தனை விஷயங்களை கொடுத்திருக்கானே, படிப்பை கொடுத்திருக்கானே, இதெல்லாம் பார்க்காம குறைகளை மட்டுமே பாக்குற உணர்வை நம்ம கொடுத்துட்டாரு பெருமானே சொல்லிட்டு கண்கள் நீர்ப்புன்னு ஊத்திச்சு. திரும்ப எல்லா பொருளும் என்னால எவ்வளவு பொருள் வாங்க முடியுமோ வாங்கிட்டு ஓடியாந்துட்டேன். ஏன் சொல்றேன் அப்படின்னா, நாம நச்சு மரமா இருந்தாலும் அவன் நமக்கு கீழே அமர்ந்து இந்த மரத்தை எப்படியாவது நல்லதா மாத்தணும், தில்லை மரங்களை அமிழ்த மரமா மாத்தினது போல தாம் வளர்த்ததோ நச்சு மரம் ஆயினும் போலாம். ஏன் சொல்ல வரேன்னா, மரத்துல இந்த பராய்த்துறை மரத்துக்கு இவ்வளவு பெரிய விஷயம் உண்டு. திருப்பெருந்துறை, பராய்த்துறை. திருப்பெருந்துறை நல்லா படிக்கிற பிள்ளைங்களுக்கு பாஸ் ஆகி விடுவாரு, பராய்த்துறை எல்லா பரீட்சையிலையும் ஃபெயில் ஆனவங்களுக்கு டுட்டோரியல் கிளாஸ், டுட்டோரியல் காலேஜ். அதனால வாழ்க்கையில ஒரு நாளாவது பராய்த்துறை இருக்கும். பராய்த்துறை போயிட்டு வந்தா எப்பேற்பட்ட ஆகாவளியும் ஒண்ணுத்துக்குமே உதவாத நிலையில இருந்தாலும் பெருமான் பெருவாழ்வு தருவார் என்ற பெரும் பெரும் ரகசியத்தை உள்ளடக்கியது பராய்த்துறை. பராய்த்துறை மேவிய என்ன அர்த்தம்? பரன்னா மேலானவன், உயர்ந்தவன் அர்த்தம். வீட்டுல இருக்கிற அந்த மாடிக்கு எல்லாம் பேர் சொல்லுவோம், பரன்னு சொல்லுவோம்ல, அதுக்கெல்லாம் பரன். வீட்டுல இருக்கிற வேலைக்கு பரன்னு சொல்லுவோம் இல்லையா, பரன்னா மேல இருக்கிறது. அப்போ பரன்னா மேலானவன் பேரு. அப்போ பராய்த்துறை வந்தவர்களை அவன் பரனாக இருந்து தூக்கி விடுறான். அவன் பரன்ல இருந்து தூக்குனா நம்மள எங்கதான் போவோம்? மேல ஒருத்தர் பரன்ல உட்கார்ந்து இருக்காரு, கையை தூக்குறாரு, அவன் எங்க போவோம்? பராய்த்துறையாக இருக்கிறவர்களை
பரனாக மாற்றுகின்ற துறை தான் என்னது? பராய் மரமாக இருக்கின்றவர்களை பரனாக மாற்றுகின்ற துறை தான் பராய்த்துறை. இதை விட அற்புதமான ஒரு பெரு ரகசியம் வேற என்ன இருக்க முடியும்? வேற என்ன இருக்க முடியும்? பெருமான் நமக்காக கொடுத்தது. பராய்த்துறை நினைக்கும் போதெல்லாம் இப்ப நமக்கு கண்கள்ல நீர் பெருகும். தில்லையை நினைக்கும் போதெல்லாம் தில்லை என்பது மற்ற தில்லைன்னு சொல்லலாம். என்னது? என்ன தில்லை? கடம்பவனம் தருவணும். மதுரைக்கு கடம்பவனம் கடம்ப மரம். கடம்ப மரம்லாம் சந்தன மரம் மாதிரி. அது அவ்வளவு பூக்கள், கடம்ப பூக்களா இருக்கட்டும், அதெல்லாம் அவ்வளோ அது நல்லது. ஆனா இந்த பராய்த்துறை மரங்களை எதுக்குமே உதவாத பராய்த்துறை மரங்களை பரனாக மாற்றுகின்ற ஆற்றலை சிவபெருமான் தருகின்றார் என்ற பெரும் செய்தியை இந்த இடத்துல சொல்லி நம்ம எல்லாரும் என்னைக்காவது நம்ம லிஸ்ட் பெருசா போய்கிட்டே இருக்கு. பராய்த்துறையும் நம்ம எல்லாரும் ஒரு நாள் போகணும். அங்க இருக்கிற பெருமான்கிட்ட பெருமானே தூக்கி விடப்பா எல்லாம் சொல்லுவாங்கல்ல, இது நம்ம ஐயப்ப சுவாமி கோயில்ல தூக்கி விடப்பா ஏத்தி விடப்பா தூக்கி விடப்பா ஏத்தி விடப்பா. ஆனா உண்மையிலேயே நம்ம தூக்கி விடப்பா ஏத்தி விடப்பா பராய்த்துறை நாதன் கிட்டதான் போய் கேட்கணும். அவன்தான் அது என்ன பொருள்னா பராய்த்துறைக்கு போகணும்னு அவசியம் இல்லை. நல்லா கவனிங்க, பராய்த்துறைக்கு போய் தான் இதை செய்யணும் அவசியம் இல்லை. பெருமான் ஒண்ணுத்துக்கும் உதவாதவங்களையும் பெரியால் ஆக்குவான்ற நம்பிக்கை வருவதுதான் பராய்த்துறை. அந்த நம்பிக்கை எல்லாம் நம்ம ஒண்ணுக்குமே உதவாம போனா கூட அவன் உற்ற மாட்டான். அவன் நம்மளை இருத பற்றி நம்மள ஒரு இடத்துக்கு பெரிய இடத்துக்கு கூட்டிட்டு வருவான். பெரிய இடம்னா காசு பணத்துல இல்ல, பெரிய பதவியில கிடையாது, புகழ்ல கிடையாது, எல்லாத்துக்கும் மேலாக இருக்கக்கூடிய அவனுடைய திருவடிதான் பெரிய இடம். அந்த இடத்த கூட்டிட்டு போயிடும், அந்த இடத்த கூட்டிட்டு போயிடும். அதனால அந்த பராய்த்துறையை பற்றி பேசுவதற்கு இப்பொழுது ஐயா அவர்களை நான் அழைக்கிறேன். இந்த அளவுல பராய்த்துறை பற்றி அடியில் பேசி உங்க எல்லாருக்கும் புரிய வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். அதனால பாகம் பெண்ணூர் ஆணாய் பற்றி அந்த அந்த அமர்வு திரும்பவும் அடியார்கள் கேட்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். பாகம் பெண்ணூர் ஆணாய் போன அமர்வு இருக்கு இல்லையா? போன 526 ஆமாங்க ஐயா. இன்னைக்கு 27 அந்த அமர்வு திரும்ப என்ன பண்ணுங்க, திரும்ப நம்ம குரூப்ல போட்டு கீழே என்ன போட்டுங்க, பாகம் பெண்ணூர் ஆணாய் பற்றின்றதை போடுங்க. அடியார்கள் திரும்ப கேட்க முக்கியமான செய்தி எல்லாம் அந்த அந்த அமர்வுல இருக்க அதை கேளுங்க. பராய்த்துறை நினைக்கும் போதெல்லாம் நமக்கு வாழ்க்கையில இனி துன்பமே இல்லை இன்பமே என்னாலும் அப்படின்னு சொல்றது போல நினைக்கும். எனக்கு எல்லாரும் உங்களுடைய திருவடிய சென்னிமேல சூற்ற அந்த அனுபவத்தையும் அந்த பாக்கியத்தையும் எனக்கு மட்டும்தான் தரணும். அதுல எனக்கு ஒரு பெரிய ஒரு ஜெலஸ், ஒரு பெரிய என்ன சொல்றது, ஒரு பெரிய ஆணவமே இருக்குன்னு சொல்லலாம். அடியார்கள் திருவடிய யாருக்கும் விட்டு தரக்கூடாது. எங்க அடியார்கள் திருவடியை தூக்கி தூக்கி தண்ணி மேல சூட்டாகும். அதுக்கு மட்டும் பெருமானே எனக்கு எந்த விதமான தனங்களும் நீ கொடுக்க வேண்டாம் சுவாமி அப்படின்னு சொல்லி அடிநாயகன் உங்க எல்லாருடைய திருவடி தாமரைகளில் கொஞ்ச காலம் வீழ்ந்து வணங்கி இந்த அளவுல அடியன் நான் இது பண்ணிக்கிறேன். பராய்த்துறை காமிச்சுட்டார் ஐயா, பராய்த்துறை காமிச்சுட்டார், பராய் மரம் காமிச்சுட்டார். தெரியுதுங்களா உங்களுக்கு பராய் மரம்? தெரியுதுங்களா சாமி? அதுல பாத்தீங்களா எவ்வளவு கேப் இருக்கு பாருங்க. தெரியுதுங்க ஐயா, தெரியுதுங்க ஐயா, தெரியுதுங்க. எல்லாம் பிரிஞ்சிருக்கு பாருங்க. அந்த கேப் பிரிஞ்சிருக்கு. நிழலும் இல்ல, நிழலும் பெருசா இல்ல. இத வச்சு டேபிள் செய்ய முடியாது, மேசை செய்ய முடியாது, எதுக்கும் இது உதவாது. எரிக்கிறதுக்கு விறகு கட்டையாவது வச்சாருன்னா அதுக்கும் உதவாது. அப்படி எதுக்குமே உதவாத மரம்னு சொல்வதற்கு மட்டுமே பயன்படுகின்ற பராய்த்துறை மரங்களையும் பெருமான் ஆட்கொள்றான்னா நம்மளை கண்டிப்பா ஆட்கொள்ளுவான்ற அடியார்கள் உறுதியோடு பெருமானுடைய திருவடியை நினைந்து நினைந்து உறுதுங்கள் என்று சொல்லி ஐயாவை கூப்பிட்டு அவர்களுக்கு வாய்ப்பளிக்கின்ற ஐயா தொடர்ந்து இந்த திருவாசகனையில பராய்த்துறை அப்படிங்கிற அந்த தளத்தை பற்றியும் அந்த தளத்தினுடைய பெருமை பற்றியும் ஐயா அவர்கள் சொல்வதற்கு ஐயாவை அழைக்கிற நமச்சிவாய். 64 அடியார்களும் இருந்து கேட்டுக்கோங்க. நமச்சிவாய். ஆக அம்மா நேர்லயே பார்த்துட்டு எடுத்துடலாம் சாமி. ஐயா வரட்டும். சிவாய் நம்ம. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார்களுக்கும் திருவடி வணக்கம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, சாயா அன்பினை நாள்தோறும் தழைப்பவர் தாயே ஆகி வளர்த்தனை போற்றி. திருச்சிற்றம்பலம். பராய்த்துறை தளம் பத்தி அடியன் குறிப்பு எடுக்கல. ஐயா அதனுடைய மூல ரகசியத்தை சொல்லிட்டாரு ரொம்ப அற்புதமா. நான் அடியன் எடுத்த குறிப்பு திருச்சிராப்பள்ளி சிரபுரம் அந்த கோயிலோட குறிப்பு மட்டும்தான் எடுத்திருக்கிறேன். அதை நான் சொல்லிவிடுறேன்.
நமக்கு இந்த திருச்சி தாயுமானவர் கோயிலை நினைச்சாலே நம்மளுக்கு முதல்ல அந்த ஞாபகம் வர்றது வந்து திருஞான சம்பந்தர் பாடின அந்த நன்றுடையானை அப்படின்ற ஒரு பாடல் தான் ஞாபகம் வரும். 12 திருமுறைகள்ல எல்லா இடத்துலயும் நிறைய இடத்துல வரும் உடையார் 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 அப்படின்ட்டு. அந்த உடையார் அப்படின்னா என்னன்னா திருஞான சம்பந்தர் அதுக்கு பதில் சொல்றார், நன்றுடையான் அப்படின்ட்டு. அப்படி அருமையான ஒரு போற்றக்கூடிய மிக சிறப்பான ஒரு தலம் திருச்சிராப்பள்ளி. தாயுமானவர் அப்படிங்கிறது மூலவருடைய பெயர். தாயுமானவர் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளவு கருணாமூர்த்தியா அந்த கோயில்ல அவர் வீற்று இருக்கிறார் அப்படின்றது அந்த பெயர்லயே நமக்கு புரிஞ்சுக்க முடியுது. திருச்சிராப்பள்ளி தாயுமானவர் கோயில் சம்பந்தர் அப்பரால் பாடல் பெற்ற தலம். பெண்ணுக்கு மகப்பேறு காலத்தில் தாயாக வந்து உதவிய தலம் என்பதால் இத்தலத்து இறைவர் தாயுமானவர் என்று அழைக்கப்படுகிறார். இத்தலம் தேவார பாடல் பெற்ற தலங்களில் சோழநாடு காவிரி தென்கரை தலங்களில் அமைந்துள்ள 6வது திருத்தலம். காரணப்பெயர் இந்த திருச்சிராப்பள்ளி என்று பெயர் வர காரணம் திரிசிரன் என்று 3 தலைகளை உடைய அரக்கன் பூஜித்த தலம் என்பதால் திரிசிராப்பள்ளி என்றும், ஆதிசேஷனுக்கும் வாயுவுக்கும் நடந்த ஏற்பட்ட கலவரத்தினால் வாயு பகவானுடைய சீற்றத்தினால் கைலையில் இருந்து 3 குன்றுகள் பெயர்த்தெழுந்து விழுந்தன. அதில் ஒரு குன்று இந்த சிரபுரம் திருச்சிராப்பள்ளி. ஆகையினாலே அந்த 3 குன்றுகளில் ஒன்று விழுந்ததினாலே இது திருச்சிராப்பள்ளி என்றும் பெயர் காரணம் சொல்லப்படுகிறது. தல வரலாறு. தனகுத்தன் தனது மனைவியின் பேறு காலத்திற்கு அவளது தாயை அழைத்திருக்கின்றார். ரத்னாவதி என்ற அவருடைய தாயை மனைவியின் பேறு காலத்திற்காக அழைக்கிறார். மருமகளுடைய பேறு காலத்திற்காக அம்மா தனகுத்தனுடைய தாயும் வருகிறார். அப்படி திருச்சியை சமீபம் அணுகக்கூடிய சமீபத்திலே காவிரி ஆற்றில் பெரிய வெள்ளம் ஏற்படுகின்றது. அதனால் காவிரியை கடந்து வீட்டிற்கு வர இயலுவதில்லை. அப்பொழுது பேறுகாலம் நெருங்கிவிட்டமையால் தனகுத்தனுடைய மனைவி பிரசவ வலி ஏற்படுகின்ற காரணத்தினால் பெருமானை வணங்குகின்றார். அப்படி வணங்குகின்ற பொழுது பெருமானே தாயாக வந்து பேறுகாலம் வரை இருந்து பிரசவம் எல்லாம் முடிஞ்சு குழந்தையை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு வாரம் அந்த காவிரி நீர் பெருக்கெடுத்து ஓடுகின்றது. ஒரு வாரம் கழிந்து வெள்ளப்பெருக்கு குறைவு ஆகிறது. அதற்கு அப்புறம் தனகுத்தனுடைய தாய் ரத்னாவதி என்பவர் வீட்டிற்கு வரும் பொழுது ரத்னாவதியை போலவே வேறொரு தாய் அங்கே இருப்பதை கண்டு ஆச்சரியப்படுகின்றார். அப்பொழுது பெருமான் அவர்களுக்கு காட்சி கொடுத்து மறைகின்றார். இது தல வரலாறு. ஆகவே பேறு காலத்தில் இருப்பவர்களுக்கு ஆபத் வந்தவராக இந்த தாயுமானவர் விளங்குகின்றார். மூலவர் மாத்ருபூதேஸ்வரர், தாயுமானவர் சந்திரசேகரர், சுந்தரேஸ்வரர் என்கின்ற திருநாமங்களோடு விளங்குகின்றார். தாயார் மட்டுவார் குழலி, சுகந்த குந்தலாம்பிகை, அனந்தவல்லி, மீனாட்சி என்ற பெயருடன் விளங்குகின்றார். தலவிருட்சம் வில்வம், தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம், காவிரி, சிவகங்கை. ஆகமம் காரணம் காமீகம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த கோவிலில் வழிபட்டவர்கள் சம்பந்தர், அப்பர், மாணிக்கவாசகர், சேக்கிழார், பிரமன், இந்திரன், சடாயு, சப்தரிசிகள், திரிசிரன், சாரமாமுனி, மௌனகுரு, தாயுமானவர் ஆகியோர் இந்த திருத்தலத்திற்கு வணங்கியுள்ளார்கள். இந்த திருத்தலத்திலே முக்கியமாக மேலே சொல்லப்பட்டது போல திருஞான சம்பந்தர் தலக்குறிப்பு இவ்வளவுதான்.
திருஞான சம்பந்தரும் அப்பரும் பாடிய ஒரு பாடலை அடியேன் உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றுடையானை தீயதிலானை நரைவெள்ளேரும் ஒன்றுடையானை உமையொரு பாகம் உடையானை சென்றடையாத திருவுடையானை சிறப்பள்ளி குன்றுடையானை கூரையன் உள்ளம் குளிருமே என்று திருஞான சம்பந்தர் பாடுகின்றார். அப்பருடைய சிராப்பள்ளி பாடல். மட்டுவார் குழலாலோடு மால்விடை இட்டமாவுகந்து ஏறும் இறைவனார் கட்டு நீத்தவர்க்கு இன்னருளே செய்யும் சிட்டர் போலும் சிராப்பள்ளி செல்வரே தாயுமாய் எனக்கே தலை கண்ணுமாய் பேயனேனையும் மாண்ட பெருந்தகை தேயநாதம் சிராப்பள்ளி மேவிய நாயனார் என நம்பினை நாசமே தேயநாதன் சிராப்பள்ளி மேவிய நாயனார் என நம்பினை நாசமே. திருச்சிற்றம்பலம். வாய்ப்பளித்த அனைவருக்கும் திருவடி பணிகிறேன். அனைத்து அடியார்களுக்கும் திருவடி வணக்கம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சிவாய நமங்க ஐயா. சிவாய நம. நன்றிங்கய்யா. சிவாய நம. ஐயா கிளம்பிட்டாங்க. திருப்பராய்த்துறை அத அப்படியே அந்த கோயில் தலை வரலாறு அப்படியே படிக்கவா? படிங்கம்மா. படிச்சிருங்கம்மா. நான் திருச்சிராப்பள்ளி அப்படின்னு போட்டதுனால அது மட்டும் குறிப்பு எடுத்தாங்க, அதிகமாவும் எடுக்க முடியல. பராய்த்துறை அப்பவும் யோசனை பண்ணின, என்னோட அறிவுக்கு அவ்வளவு எட்டல. நீங்க படிச்சிருக்கீங்க. பராய்த்துறை தான் நாங்க நினைச்சிட்டு நாங்க கேட்கலான் இருந்தோம். நீங்க திருச்சியை பத்தி சொல்லவே ஐயா பராய்த்துறை தானே சொல்ல சொல்லி இருக்கிறாரா என்னவோ அப்படின்னு நினைச்சிட்டு பாத்துட்டு இருந்தேன். நானும் எடுத்துதான் வச்சேன். கலாவதி அம்மா கேக்குறாங்க, அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் இல்லையா? சரி, ஐயா கேக்கும்போது நான் எடுத்தேன். எங்க இருக்கு கோயிலுன்னும் போது எடுத்தேன். அத அப்படியே படிக்கிறேம்மா. சிவா. திருச்சிற்றம்பலம். திருப்பராத்துறை தார்கணேஸ்வரர் கோயில் திருச்சிராப்பள்ளி கரூர் தேசிய நெடுஞ்சாலையில் திருச்சியிலிருந்து 16 கிலோமீட்டர் தொலைவில் திருப்பராய்த்துறை என்னும் திருத்தலம் அமைந்துள்ளது. முக்கொம்பு என்னும் சுற்றுலா பகுதியின் அந்த நுழைவிடத்தில் இருந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. அப்பர் சம்பந்தர் பாடல் பெற்ற சிவாலயமாகும். கோவிலின் கிழக்கில் சுவாமி சித்பவானந்தா அவரினுடைய ராமகிருஷ்ணா தபோவனம் உள்ளது. மேற்கில் ராமகிருஷ்ண குடில் உள்ளது. திருக்கோயிலின் வெளிச்சுற்று உயர்ந்த மதிர் சுவர்களுக்கு இடையே இருக்கிறது. இருபுறமும் மலர் செடிகளின் ஊடே நடுவில் கருங்கல் தள வரிசையில் நடந்து வந்தால் தென்மேற்கில் தனி சந்நிதியில் வீற்றிருக்கும் கன்னிமூலை கணபதியை தரிசிக்கலாம். வடமேற்கில் வள்ளி தேவானை சமேத முருகப்பெருமான் தனி சந்நிதியில் கோவில் கொண்டுள்ளார். இது திருச்சி மாவட்டத்தில் குளித்தலை வட்டத்தில்
உள்ள திருப்பராய்த்துறை கிராமத்தில் அமைந்துள்ளது இந்த கோயில். இறைவன் பிச்சாடரனாய் சென்று தாருகாவனத்து முனிவர்களின் செருக்கை அகற்றி அவர்களுக்கு அருள் புரிந்த தலம் என்பது பழைய நம்பிக்கை. ஐதீகமா சொல்றாங்களாம். ஐயா எப்ப பாரு சொல்லுவார் இல்ல, தாருகாவனத்து முனிவர்கள் கிட்ட சிவன் போய் அவங்க மனைவிட்ட எல்லாம் பிச்சை எடுத்தாரு, அவங்க அப்படியே பின்னாடியே வந்துட்டாங்க சிவன் அழக பார்த்துன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த தாருகாவனத்தினுடைய ஐதீகத்தை இங்க சொல்றாங்களாம். தேவார பாடல் பெற்ற தலங்களில் காவிரி தென்கரை தலங்களில் அமைந்துள்ள 3வது சிவத்தலம். முதலாம் பராந்தகன் காலத்தில் கட்டப்பட்ட சோழ நாட்டு 3வது தென்கரை தலம். அங்க திருநாவுக்கரசர் சிலை இருக்கு, ஞானசம்பந்தர் சிலை இருக்கு, அந்த தூண்ல அப்படியே இருக்கு, போட்டோ எல்லாம் போட்டிருக்காங்க. நாகப்ப செட்டியார் அந்த என்ட்ரன்ஸ் நுழையும் போது நாகப்ப செட்டியார் அந்த தூண்ல. விட்டு விட்டு கேக்குதா? நல்லாதான் கேக்குது. கேக்குது. கரெக்டா இருக்குதுமா. கரெக்டா இருக்கு. சரிம்மா. அந்த அந்த பராய் மரத்தை பத்தியும் அந்த காடு முனிவர் அதை பத்தியும் போட்டிருக்காங்க. பராய் மரக்காட்டில் இறைவன் எழுந்தருளி இருப்பதால் பராய்த்துறை நாதர் என்று அழைக்கப்படுகிறார். சமஸ்கிருதத்துல தாருகாவனம் என்றும் குறிப்பிடப்படுகிறது. ஒரு காலத்தில் இந்த இடம் பராய் மரங்கள் சூழ்ந்த காடாக இருந்திருக்கிறது. எனவேதான் தாருகாவனம் என்று வடமொழியில் அழைக்கிறார்கள். இறைவன் பராய்த்துறை நாதர் என்றும் தாருகாவன ஈசர் என்றும் மரத்தின் பெயரால் அழைக்கப்படுகிறார். இக்கோவிலின் நடுவில் மிக பழங்காலத்து பராய் மரம் சுற்றிலும் கம்பி வேலி இடப்பட்டு காணப்படுகிறது. நான் திருவாசக சிந்தனையில ஒரு 2-3 போட்டோ போட்டிருக்கிறேன் பாருங்க, ஐயா சொல்லும் போதே போட்டேன். அடியில் சிவலிங்கம் வீற்றிருக்க சிறிது இலைகளுடன் உயர்ந்து நிற்கிறது பராய் மரம். இம்மரத்தின் இலைகளும் பட்டையும் வேரும் முழுவதும் மருத்துவ குணமுடைய பராய் மரம் தான் தலவிருட்சமாக உள்ளது அப்படின்னு போட்டிருக்காங்க. மற்ற எந்த ஆலயத்திலும் இல்லாது இங்கே மட்டும்தான் இந்த மரம் இருப்பதாக கூறப்படுகிறது. அந்த கோயிலினுடைய தல வரலாறு. முன்னொரு காலத்தில் இத்தலத்தில் தவம் செய்து கொண்டிருந்த தாருகாவன முனிவர்கள் தாங்களே அனைத்திலும் உயர்ந்தவர்கள் என்ற மம்மதையும் தாங்கள் செய்யும் வேள்விகளே முதன்மையானது என்ற ஆணவமும் தங்கள் பத்தினிகளே கற்புக்கரசிகள் என்ற அகங்காரமும் கொண்டிருந்தனர். மேலும் இதனால் தாங்கள் இறைவனை துதிக்க வேண்டியதில்லை என்றும் ஆணவம் கொண்டிருந்தனர். அவர்களுக்கு பாடம் புகட்ட சிவனும் மகாவிஷ்ணுவும் எண்ணினர். சிவபெருமான் காண்பர்களை கவரும் பேரழகுடன் கையில் திருவோடு ஏந்தி பிச்சாடனர் வேடம் தரிக்க மகாவிஷ்ணு அழகிய மோகினி உருவம் கொண்டார். இருவரும் தாருகாவனம் செல்ல பெண் வடிவில் வந்த மகாவிஷ்ணுவின் அழகில் மயங்கிய முனிவர்கள் அவரை பின்தொடர்ந்தனர். அதே போல சிவனின் பேரழகை கண்ட முனிவர்களின் மனைவியர் கற்பு நெறி மறந்து அவர் பின்னால் செல்ல தொடங்கினர். தங்களது மனைவிகள் பிச்சாடனர் பின்னால் செல்வதை கண்ட முனிவர்கள் அவரை அங்கிருந்து விரட்டினர். ஆனால் அவர் செல்ல மறுத்துவிட்டார். முனிவர்கள் அவரை அழிக்க யாகம் செய்து யாக குண்டத்திலிருந்து தோன்றிய புலிகளை ஏவினர். சிவபெருமான் அவற்றை கொன்று தோலை ஆடையாக்கினார். பின்னர் பாம்பையும் பூதகணங்களையும் ஏவினார். எதை செய்தாலும் அவர்களால் வெற்றி கொள்ள முடியவில்லை. அவரை அழிக்க முடியாமல் முனிவர்கள் குழம்பி நின்ற போது சிவபெருமான் அவர்கள் முன் காட்சியளித்தார். வந்தவர் இறைவன் என்பதை அறிந்த முனிவர்கள் அவரிடம் தஞ்சம் அடைந்து தங்களை மன்னிக்கும்படி கேட்டுக்கொண்டனர். சிவபெருமான் அவர்களுக்கு குருவாக இருந்து மன்னித்து தாருகாவனேஸ்வரராக சுயம்பு லிங்கமாக மாறி காட்சியளித்தார். கோவிலினுடைய மற்ற சந்நிதி அமைப்புகள். ஈசன் பிச்சாடனாய் சென்று தாருகாவன முனிவர்களின் கர்ப்பத்தை அடக்கி அவர்களுக்கு அருள் புரிந்தமையால் தாருகாவனேஸ்வரர் அப்படின்னு பேரு. இந்திரன், குபேரன், சப்த ரிஷிகள் பூஜித்து பேறு பெற்ற தலம். அன்னையின் நாமம் ஹேமவர்ணாம்பாள், பசும்பொன் மயிலாம்பாள் அப்படின்னு பேரு. தல விருட்சம் தான் பார்த்தோம், பராய்த்துறை. தீர்த்தம் தெரிந்தது தானேன்னு போட்டிருக்காங்க. அப்பர் சம்பந்தரால் பாடப்பெற்ற தலம்.
கொடிமரம், பலிபீடம், நந்திகேஸ்வரர் சேர்ந்திருக்கும் நந்தி மண்டபம் இருக்கு. இம்மண்டப தூண்களில் அப்பர், சம்பந்தர், மாணிக்க வாசகர் மற்றும் திருப்பணி செய்த செட்டியாரின் உருவங்களும் உள்ளன. வெளிப்பிரகாரத்தில் விநாயகர், தண்டபாணி இருக்காங்க. அடுத்த மண்டபம் 5 நிலைகளை உடையது. நேரே கிழக்கு நோக்கிய மூலவர் சந்நிதி, 7 நிலை ராஜகோபுரம் கடந்து உள்ளே சென்றால் உள் சுவற்றில் வலம்புரி விநாயகர், சப்த கன்னியர், 63 மூவர், சோமாஸ்கந்தர், மகா கணபதி, பஞ்சபூத லிங்கங்கள், 6 முகர், பிச்சாடனார், பிரம்மா, துர்க்கை, கஜலட்சுமி, அப்புறம் 12 கைகளுடன் மயிலேறிய சண்முகர், நவகிரகங்கள், பைரவர், கோஷ்டத்தில் விநாயகர், தட்சிணாமூர்த்தி, அர்த்தநாரீஸ்வரர், பிரம்மா, துர்க்கை, சண்டேஸ்வரர், நடராஜர், துவார பாலகர்கள். இவர்களை கடந்து உள்ளே சென்றால் மூலவர் தரிசனம். அம்பாள் சன்னதி தெற்கு நோக்கி. தூண்களில் ஊர்த்தவ தாண்டவம். எதிரில் காளி. இக்கோவிலுள்ள நவகிரகங்களுள் சனி பகவானுக்கு மட்டுமே வாகனம் உள்ளது. ஏனையோருக்கு வாகனம் இல்லை. முதற் பராந்தக சோழன் காலத்தில் கட்டப்பட்டது இத்திருக்கோயில். இக்கோவிலின் கல்வெட்டில் இத்தலம் உத்தம சீவி சதுர்வேதி மங்களத்து திருப்பராத்துறை என்றும் இறைவன் பெயர் பராத்துறை மகாதேவர் என்றும் பராத்துறை பரமேஸ்வரன் என்றும் குறிக்கப்படுகிறது. அந்த கோவில் போட்டோலாம் இருக்கு, எல்லா சாமியினுடையதும் இருக்கு. தார்காவான விவரங்கள் எப்படி வடக்கிலிருந்து தெற்குக்கு வந்தன அப்படின்னு சொல்றாங்க. சிவபுராணத்தின்படி தார்கா மற்றும் தாருகி என்ற அரக்கர்கள் குறிப்பிட்ட காட்டில் வாழ்ந்து வந்ததனால் அக்காடு தார்காவனம் என்ற பெயர் பெற்றது. பிறகு தாருகா, துவாரகா என்று ஆகியது என்றும் சொல்லப்படுகிறது. அது நாகேஸ்வரர் என்ற பெயருடன் 12 ஜோதிலிங்கங்களில் ஒன்றாக சொல்லப்படுகிறது. தாருகா என்ற பெயரில் நேபாளத்தில் உள்ள ஒரு சிறிய கிராமம் உள்ளது. அங்கு காய்கறிகளும் ஜல்லிக்கட்டும் பிரசித்தி பெற்றுள்ளன. இருப்பினும் தமிழில் எழுத்துக்கள் இல்லாத நிலையில் ஏற்பட்ட குழப்பம் அல்லது அதற்கு ஏற்றபடி உள்ளூரில் புனையப்பட்ட கதையாக இந்த ஸ்தல புராணம் உண்டாக்கப்பட்டது போல் தோன்றுகிறது. இதெல்லாம் அந்த ஊரை பத்தி தான் சொல்றாங்கம்மா. இவ்வளவுதான் தார்காவனத்தினுடையது. சிறப்புங்கம்மா, சிறப்புங்கம்மா. இதுல இன்னும் ஒரு சிறப்பு என்னன்னா, ஐயா சொன்னாரு பராய்த்துறை மரம் எதுக்கு உபயோகம் இல்லை அப்படின்னு சொன்னாரு. ஆனா இந்த பராய்த்துறை மரத்துல சில விளக்கம் சொல்றாங்க. அந்த சீதை வேதிக்கு மருந்தாக இருக்கு, ரத்த வேதியை குணமாக்கக்கூடியதா இருக்குது. அதுக்கப்புறம் இந்த கால் வெடுப்புகளை குணமாக்கக்கூடிய தன்மை அந்த பட்டைக்கு உண்டா. இத்தகைய நோய்களை பிடிக்கப்பட்ட புற்றுநோயில வருந்த மக்கள் இந்த விருட்சத்துக்கு நீர் ஊற்றி தீபம் ஏற்றி தூபம் காட்டி வனவந்து வணங்கினா நோய் நிவர்த்தியாகும் என்று தல வரலாறு சொல்லப்படுகிறது. இந்த மற்றதெல்லாம் அம்மா சொல்லிட்டாங்க. இன்னும் ஒரு சிறப்புன்னா அருணிகளால் பாடப்பட்ட ஒரு திருப்புகழ் தலம் இது. முருகப்பெருமான் 12 திருக்கரங்களோடு வள்ளி தெய்வான அறி இருக்க மயில் மீது அழகா காட்சி கொடுத்துக்கிட்டு இது திருப்புகள்ல ஒரு பாடல்னு அதுல இருக்கிறது. இதுல என்னன்னா, ஒவ்வொரு ஆண்டு ஐப்பசி மாசம் முதல் நாள் திருத்தலத்துல காவிரிய புனித ஸ்நானம் செய்வதி முதல் முழுக்கு என பெரியோர் போற்றுவார்கள். இந்த தலத்துல அன்றைய தினம் இறைவன் ரிஷப வாகனத்தில் அம்பியோடு எழுந்தருளி காவிரிக்கரையில தீர்த்தம் ஆடுவாங்க. அதுக்கு சிறப்பா ஐப்பசி கடைசி நாள் அன்று காவிரி மயிலாடுதுறைத்துல ஸ்நானம் செய்வதை கடைமுழுக்கு என்று போட்டுகின்றனர். பராய்த்துறை தரிசித்தால் பாவங்கள் நீங்க பெற இன்னொரு ஐதீகமா இதை பத்தி சொல்றாங்க. இந்த மாதிரி சிறப்பான ஒரு தலத்தை பத்தி அம்மா நிறைய விளக்கம் சொல்லிட்டாங்க. இந்த கருவறைக்கு பின்னாடி கோஷ லிங்கபத்திரமூர்த்தி அர்த்தநாரீஸ்வரரா இருக்கிறாரு. இந்த கோயில மட்டுமும் சில மாறுபாடு இருக்கு. ஒவ்வொரு இடத்தையும் ஒவ்வொரு கோயில்ல லிங்கோத்புரம் காட்சி கொடுப்பாங்க. இந்த இடத்துல அர்த்தநாரீஸ்வரர் இருக்கிறாரு. அந்த போட்டோ குரூப்ல போட்டுறாங்க. அர்த்தநாரீஸ்வரர் ரொம்ப ரொம்ப அழகா இருப்பாங்க. ரிஷப வாகனத்துக்கு அர்த்தநாரீஸ்வரரா. ரொம்ப நல்லது இல்லையா? அந்த பதியம் பாடிடலாமா? திருப்பராய்த்துறை பதியம் இந்த பாடலாம் இருங்கம்மா. தட்சிணாமூர்த்தி தனி மண்டபமா இருக்கிறாரு. எப்பயுமே இந்த கோஷ்டத்தை தானே இருப்பாரு தட்சிணாமூர்த்தி. இங்க தனி சந்நிதியா இருக்கிறாங்க இந்த கோயில்ல மட்டுக்கும். இந்த சுவாமி மேல சூரிய ஒளி எப்ப வருதுன்னா புரட்டாசி மாசம் 18ஆம் தேதி சுவாமியின் மேல அந்த கோயிலுடைய அந்த ஒளியானது விழுகிறது அப்படின்னு சொல்றாங்க. இந்த ராஜகோபுரத்தை வெளியுள்ள விநாயகரை நின்ற கோலத்துல இருப்பார். எப்பவுமே
உள்ளதான் அந்த பிரகாரத்துல உள்ள வரக்குள்ளதான் அந்த நர்த்தன விநாயகர்னு இருப்பாங்க. ஆனா இந்த கோயில்ல வந்து வெளியிலே நின்ற கோலத்துல அழகா காட்சி கொடுப்பாரு. பிரகாரத்துல வந்து பிச்சானந்த சிலை வந்து அழகான ஒரு சிலையாவும் ராஜகோபுரத்துல இருக்குது. பிரகாரத்துல வரக்குள்ளே அந்த முன்னாடியே இருக்குது. இந்த பாடல் வந்து ரொம்ப சிறப்பான ஒரு தலமாக விளங்குகிறது. அந்த வந்து வேத நெறி தழைத்தோங்க வெகு சைவ துறை விளங்க பூத பரம்பரை புனிதமாய் மலர்ந்தருடைய திருஞான சம்பந்த பெருமானும் அடைகள் கடைத்துறை தழைப்ப அருந்தவத்தோர் நெறிவாழ உலகில் வரும் நீங்கி ஒளி விளங்க கதர்போல் மலரும் திருநாவுக்கரசு பெருமானும் தேன் கலந்து பால் கலந்து செழுங்கடி தீன்சுவை கலந்து ஊன் கலந்து உயிர் கலந்து உவட்டாமல் இனிக்கும் ஒரு வாசகமாம் திருவாசகத்துடைய மாணிக்க வாசக பெருமானும் வாக்கிற்கோர் அருணிகிரியும் பராணைத்து இந்த தலத்துடைய பராணைத்தும் பொய்யடா மெய்ப்பொருளாம் பரம்பொருளை ஒன்றே நாடுக என்று இறைவனை நாடிய பட்டினத்தாரும் பராய்த்துறைமைய பரமனின் பெருமையினை பாடி சிறப்பித்துள்ள திருத்தலம் திரு பராய்த்துருத்தலம் என்று இந்த தலத்தை பத்தி அவ்வளவு சிறப்பா சொல்லப்படுகிறது. சிவாயன ஐயா அம்மா நீங்க பாடலாங்கம்மா. நீர் சேர்வதோர் மேனியினர் அந்த பாட்டு பாடி இருக்கிறாங்கம்மா. ஆமா அந்த பாட்டு தான் பாடி இருக்காங்க. ஆமா அது வந்து அவரு இவரு சம்பந்தர் பாடின பாட்டுன்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா நீர் சேர்வதோர் மேனியினர் அது. அதுக்கப்புறம் திருச்சிற்றம்பலம். நாவுக்கரசர் ஒரு பதிகம் பாடியிருக்காரு. திருமணத்திங்கன்னு ஒரு அது பாய்ச்சலாரமா. சரி சரி பாடுங்கம்மா. அம்மை மயிலம்மையார் உடனமர் பராய்த்துறைநாதர் திருவடிகள் போற்றி போற்றி. பண் மேகராய குறிஞ்சிமா. நீரு சேர்வதோர் மேனியர் நேரிழை கூறு சேர்வதோர் கோலமாய் பாரு சேர்தலை கையற்பதை துறை ஆறு சேர் சடை அண்ணலே கந்த மாமலர் கொன்றை கமல் சடை வந்த பூம்புணல் வைத்தவர் பைந்தன் மாதவி சூழ்ந்த பராய்த்துறை அந்தமில்ல அடிகளே. முழுசா பாடவா? கடைசி மட்டும் பாடி முடிச்சிருவா. வேதர் வேதம் எல்லாம் உரையால் விரித்து ஓத நின்ற ஒருவனார் பாதி பெண்ணொரு ஆவர் பராய்த்துறை ஆதியாய அடிகளே தோலும் தம்மறையாடை சுடர்விடு நூலும் தாமணி மார்பினர் பாலும் நெய் பயின்றாடு பராய்த்துறை ஆளநீள் அடிகளே விரவி நீருமை பூசுவர் மேனி மேல் இரவில் நின்றறி ஆடுவர் பரவினாரவர் வேதம் பராய்த்துறை அறவமார்த்த அடிகளே மறையும் ஓதுவர் மான்மரி கையினர் கரையுள் கண்டமுடையவர் பறையும் சங்கம் ஒலிசை பராய்த்துறை அறைய நின்ற அடிகளே விடையும் ஏறுவர் வெண்பொடி பூசுவர் சடையில் கங்கை தரித்தவர் படைகள் வெண்மழுவானை பராய்த்துறை அடைய நின்ற அடிகளே தரிக்கின் மிக்க தசக்கிரீவன் தனை நெருக்கினார் விரல் ஒன்றினால் பருக்கினார் அவர் போலும் பராய்த்துறை அரக்கன் தன்னை அடிகளே நாற்ற மாமலரானொடு மாலுமாய்
தோற்றமும் அறியாதவர் பாற்றினார் வினையான பராய்த்துறை ஆற்றல் மிக்க அடிகளே திருவிழி சில தேரமன் ஆதர்கள் உருவிழா உரை கொள்ளேலோ பருவிலாலையில் எய்தி பராய்த்துறை மறுவினாண்டனை வாழ்த்துமே செல்வம் மல்கிய செல்வர் பராய்த்துறை செல்வர் மேசிதையாதன செல்வன் ஞான சம்பந்தன சென்றவள் செல்வமாமிவை செப்பவே செல்வன் ஞான சம்பந்தன செந்தமிழ் செல்வமாமிவை செப்பவே திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா. சிறப்பு சிறப்பு. கலாவதி அம்மாவுக்கு நன்றி, ஐயாவுக்கு நன்றி, உங்களுக்கு நன்றி. இன்னொரு பாடல் இதுமா அப்பர் பாடின பாடல். அப்பர் ஒரு பாடல் போதுங்கம்மா. ஒரு பாடல் போதும், நம்ம நிறைவு செய்யலாம். ஐயா நிறைவு செய்ய சொல்லிட்டாங்க, நம்ம நிறைவு செஞ்சிடலாம். ஒரு பாடல் போதுங்கம்மா. சிவாய நம. அடியார்கள் வாழ்த்து பாடல் பாடலாம். ஐயா நடராஜ ஐயா வாழ்த்து பாடல் பாடுங்க ஐயா. வான்மைகள் வளாது பெய்க பாடுங்க. திருச்சிற்றம்பலம். வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாதுயிர்கள் வாழ்க நான்மறை அரங்கல் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. யாராவது உங்களுடைய கருத்து ஏதாவது சொல்லணும்னா சொல்லலாங்கம்மா. உங்களுடைய கருத்து ஏதாவது பரிமாற்றம் பண்ணணும் அப்படின்னா சொல்லுங்க. நிறைவு செஞ்சு வாழ்த்து. சாத்தியமா கரெக்டான பாடல் இன்னைக்கு பாடுனாங்க. இந்த தடவை மழையே இல்லைங்க. அம்மா பாடுனது மேகராக குறிஞ்சி. மழை வரட்டும், அதுக்காக தான் ஃபுல்லா பாடினது. ரொம்ப சிறப்புங்க இன்னைக்கு. மேகராக குறிஞ்சி பாட்டை எடுத்தாங்க. அத எனக்கு ரொம்ப அந்த பாட்டு செலக்ஷன் பண்ணது ரொம்ப நல்லா. கலாவதி அம்மா பேசுனது ரொம்ப அருமை இருக்கா. அவங்க எடுத்து உடனே அதை எடுத்து படிச்சதும் அதுக்கு நீங்க மறுபடியும் இன்னும் சிறு விளக்கம் கொடுத்ததும் ரொம்ப அருமையா இருந்திருக்கா. பராத்துறை தலம் ரொம்ப அருமை. ஐயாவும் கொடுத்த பதிவும் நல்லா இருந்தது. அருமைக்கா. அம்மா சொல்லாத நான் சொன்னேன். வேற கலாவதி அம்மா அழகா சொல்லிட்டாங்க. சில கருத்து சொல்லணுமே நான் சொன்னேன், அவ்வளவுதான். அதையும் தெரிஞ்சுக்கலாம்ல, அடியாருக்கு தெரிஞ்சுக்கலாம். சிவாய் நம்ம மற்றடியார பேச விருப்பம் இருந்தா சொல்லலாம். ஐயா சொன்ன நீங்க சொல்லலாம். மராயத்தூர் நிறைய தடவை போயிருக்கிறோம்மா. ஆனா இப்ப கலாவதி அம்மா நீங்க சொன்ன குறிப்பெல்லாம் கவனிச்சது இல்ல. நாங்க ஒவ்வொரு முறையும் அது வழியா போகும்போது பராயத்தூர் போயிட்டு தான் போவோம். ஆனா இவ்வளவு குறிப்பு இருக்கிறது கவனிச்சது இல்லை. இப்ப நீங்க 2 பேரும் சொன்னதுக்கு அப்புறம் அடுத்த முறை போகும்போது எல்லாமே கவனிக்கணும். ஒரு யாத்திரை போகணும்னா நம்ம அந்த வரலாறு தெரிஞ்சுக்கணும். யாராரு பாடல் பாடுறது அப்படி தெரிஞ்சுட்டு போறது நல்லது. அந்த பதிகம் நம்ம எடுத்துட்டு போகணும், புக்ல எடுத்துட்டு போகணும். அப்படி எடுத்து போறோம்னா அந்த கோயில்ல அந்த சுவர்ல எழுதியிருப்பாங்க. எழுதி போட்டிருப்பாங்க யாரு பாடுறது. அந்த பாடல நம்ம நேரம் அடியார் கூட்டத்தோட போகல வேகமா போனா கூட அந்த முதல் பாட்டு கடைசி பாட்டு பாடியாவது அப்படியாவது பாடணும். அதனால நம்ம எல்லாம் பாடணும்ன்றனால்தான் அந்த இதெல்லாம் எழுதி வச்சிருக்காங்க. காலங்காலமா அதெல்லாம் எழுதி வச்சிருக்கிறாங்க. நம்ம தான் நேரம் சாமி பார்த்தோமா வந்தோமா பஸ்ஸ பிடிச்சோமான்னு இருக்கணும். அப்படி இருக்கக்கூடாது. அதெல்லாம் படிச்சுட்டு தான் வரும். இந்த கோயிலுடைய சிறப்பு அந்த பதிகத்திலேயே இருக்கு. அதனால அதெல்லாம் படிச்சுட்டு தான் வரணும் அப்படின்னு ஒரு முறையை சொல்லுவாங்க. அப்புறம் கண்டிப்பா அதுதான் சொல்றேன், தீர்த்தம்
அந்த முறையா வழிபாடு செய்யணும்னு சொல்றாங்க. தலை விருட்சம், தீர்த்தம், சாமியுடைய பேர், இந்த கோயிலுடைய வரலாறு எல்லாம் தெரிஞ்சுதான் நம்ம போகணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம யாத்திரை போகணும்னா கூட இனிமேல் பட்டு எழுதிட்டு நம்ம போகணும். ஒவ்வொரு தலமும் போக அது என்ன சிறப்பு, அது என்ன, அப்படி ஒவ்வொன்றையும் கவனிச்சுட்டு வரலாம். அப்பதான் போனா நம்ம எழுதின்னு போனா இந்த சிலையை நம்ம பார்க்கலாம், இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றதெல்லாம் நல்லா தெளிவா நம்ம புரிஞ்சுக்கலாம். சிவாய நம. நன்றி. வாழ்த்து பாடலாமா? சாந்தி அம்மா நீங்களே பாடிடுங்கம்மா. கலைச்சொல்லி அவன்மா சொல்லணும்ன்றாங்க. சொல்லுங்கம்மா. எதுக்குமே உதவாத மரம் கூட ஒரு சில மருத்துவ குணம் வாய்ந்ததா இருக்குதுங்கம்மா. அது மாதிரி மனித பிறவி எதுக்குமே உதவாதுன்னு எதுவுமே இல்லை. ஏதோ ஒண்ணு பயனோட தான் இறைவன் படைக்கிறாரு அப்படின்றத உணர முடிஞ்சதுங்கம்மா. தேவையில்லை அது எதுக்குமே உதவாதுன்றதுக்கு கூட மருத்துவ குணம் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொன்னது எனக்கு நல்லா புரிஞ்சிச்சுங்கம்மா. நல்லா இருந்துச்சுங்கம்மா கருத்து. சிவாய நன்றி நன்றி. அதாவதுங்கம்மா உண்மைதான், எதுக்கு உதவாதுன்னு நம்ம சொல்றோம். ஆனா நம்ம மனித பிரிவிலே எல்லாரும் படிச்சிருக்காங்கன்னா இல்ல, எல்லாருக்கும் எல்லா கலையும் தெரியுனா இல்ல. இருந்தாலும் பெருமான் அவங்கவுங்களுக்கு ஒரு அறிவை படிச்சிருப்பாங்க. ஒருத்தவங்க கோலம் நல்லா போடுவாங்க, ஒருத்தவங்க நல்லா சமைப்பாங்க, ஒருத்தர் நல்லா பாடுவாங்க, ஒருத்தர் நல்லா டான்ஸ் ஆடுவாங்க. அந்த மாதிரி இறைவன் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமையை கொடுத்திருப்பாங்க. நாம நினைச்சிட்டு இருக்கோம் நமக்கு ஒண்ணுமே தெரியாது, நம்ம எல்லாம் ஒண்ணுமே புண்ணியம் இல்ல, நம்ம நாய்க்கு அடியன் கீழே அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனாலும் ஒரு திறமையை கொடுத்திருப்பான் பெருமான். எப்பேற்பட்டவங்களுக்கு சொன்னா பத்தியா, ஒரு கையில அந்த ஒரு கையாலேயே ஐயா செஞ்சாருன்னு சொன்னாங்க பாருங்க. இறைவனுடைய பாருங்க எப்படி எல்லாம் ஐயா கதிரிட்டு அதை பார்த்தோம். ஐயா நமக்கா ஏதாவது சோதனை, இதை விட சோதனை எல்லாம் இருக்கேன்னு அதை நம்ம உணரணுமே அப்படின்றதுனாலதான் ஐயாவுக்கு அந்த இடத்த நிறுத்தி அந்த பெற்றோர் அந்த வேலை செய்யறவங்களுக்கு ஒரு கை இல்ல, நம்ம போய் பெருமானை திட்டி இருக்கோமே, இவ்வளவு வசதி நம்ம வாய்ப்பு கொடுத்து நம்ம பெருமானை திட்டுறோமே, அப்படியே அந்த நினைப்பு அந்த கொண்டு வருது பாருங்க. இதுதான் அந்த ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நினைச்சு பார்க்கல, இதெல்லாம் நினைச்சு நம்ம பார்க்கணும். வாழ்க்கையில இதெல்லாம் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு தாங்கம்மா. அவங்க கூட ஏதோ ஒரு பயனோடதான் பிறந்திருப்பாங்கம்மா. ஆமா ஆமா. சிவாய நம. மற்றடியாரு பேசலாங்க, என்ன நிறைவு செஞ்சுக்கலாங்கம்மா. அம்மா தல வரலாறு சொன்னது ரொம்ப நல்லா இருந்ததுங்கம்மா. நீங்க சொன்னது சாந்திமா உங்க எல்லாம் சொன்னது தல வரலாறு எல்லாம் எங்களுக்கு தெரியவே தெரியாதுங்கம்மா. நான் நல்லா கருத்துள்ளதா இருந்ததுங்கம்மா. நன்றிங்கம்மா. நன்றி நன்றி. அம்மா கார்த்தி தீபாமா பேசுங்கம்மா. அம்மா திருவடி வணக்கம்மா. திருவடி வணக்கம்மா. அத்தனை அடியாருக்கும் திருவடி வணக்கம்மா. அடியன் அம்மா, அடியனுக்குமே இந்த எந்த ஒரு நாணமும் இல்லாம இருக்கும் போதுல இந்த மாதிரி ஒரு வழிகாட்டுதல் மூலமா தான் தெரிஞ்சுக்கிற ஒரு பாக்கியம் கிடைச்சது. நம்மளுக்குள்ள இருக்கிற ஒரு திறமையுமே ஆணவ மலத்தால மறைக்கப்பட்டு இருந்தாலும் அந்த திறமைய இந்த மாதிரி நீங்க உங்கள மாதிரி அடியார்கள் மூலியமாவும் எம்பெருமானோட கருணை மூலியமா தான் இந்த திறமை எல்லாமே அடியனுக்கு இருக்குதுன்றது, திறமையே இருக்குதுன்றது புரிய வந்துச்சு அம்மா. சிவசிவா. சிறப்பு சிறப்புங்கம்மா. சிவாயனம். சிவாயனம்மா. சிவாயனம்மா. திருவடி வணக்கம். 5ஆம் திருமுறையில 30வது பாட்டு நாவுக்கரசர் பாடின பாட்டு அந்த திருப்பராய்த்துறை. ஆமாங்கம்மா ஆமாங்கம்மா. நான் பார்த்து எடுத்து அதுலயே போட்டிருக்காங்க. நம்ம இதுலயே தல வரலாறுலயே இருக்கு. இந்த பதிகம் அது பதிகம் இருக்கு. இது தேவார பாடல் பட்டத்துல எத்தனாவது தாளம் எல்லாமே அப்படியே போட்டிருக்காங்க. எல்லாமே அதுல வருது. சிறப்புங்கம்மா. வாழ்த்து பாடல் பாடி முடிச்சுக்கலாமா? சாந்தியம்மா நீங்க வாழ்த்து பாடல் பாடுங்கம்மா. ஆரியது தடந்தல் வாழ். ஒரே ஒரு கருத்து சொல்லுங்கம்மா. அனைத்தடியார் திருவிழா. அதாங்கம்மா, போன கிளாஸ்ல ஐயா சொன்னார் இல்லைங்கம்மா, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றின்னு சொன்னாங்க இல்லைங்கம்மா. சிவபெருமானுக்கு பெண்ணோட தன்மைகள் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க இல்லைங்கம்மா. அது கனெக்டடா இன்னைக்கு ஐயா சொன்னதுல பெண்ணோட தாயாக மாறி அது அவங்களுக்கு குழந்தைய பிரசவம் பார்த்து எல்லாம் பண்ணாரு அப்படின்னு சொல்றது ரொம்ப அருமையா இருந்துச்சுங்க கேட்கறதுக்கு. அந்த இது கனெக்ட் பண்ணி பாக்குறதுக்கு அப்படியே தத்ரூபமா இருந்துச்சுங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. திருடி வணக்கங்க. ரொம்ப நன்றிங்க. சிறப்பு சிறப்பு. இதுதான் உணர்றது. இந்த மாதிரிதான் வாழ்க்கை நம்ம அதை அப்படியே ஜாயின் பண்ணி வருது இல்லையா, அதெல்லாம் நினைச்சு பாக்குறது ஒரு விஷயம். நீங்க சொல்லிட்டீங்க, ரொம்ப அற்புதம் அற்புதம். சிவாயனம். சொல்லுங்க. திருவடி வணக்கம்மா. நானும் அதைத்தான் உணர்ந்தேன். நடராஜ ஐயா பராய்த்துறை மேவிய பரணன்னு இருக்குது. ஆனா ஐயா திருச்சிராப்பள்ளி
தாய்மானவரை பத்தி சொல்றாங்க. அப்பா வந்து நமக்கு இப்படி தாயா மாறி பிரசவம் பார்த்த இந்த கதையை சொல்றாங்க அப்படின்னு. இன்னொன்னு நாங்க பராய்த்துறை சாந்தியம்மா ஒவ்வொரு தடையும் போய் பார்த்துருக்குறோம், ஆனா கவனிச்சதில்லைன்னு. எங்களுக்கு எப்படி ஒரு அனுபவம்னா, நாங்க போகும்போது நைட்டு பூஜை முடிஞ்சு நடையை சாத்திட்டு வெளியே வந்துட்டாங்க. நாங்க அங்க கோயில்ல இறங்குறோம், கரண்ட் வேற இல்லை, இருட்டா இருந்தது. அதனால உள் கதவெல்லாம் பூட்டிட்டு இருந்தேன். வெளியே அந்த நந்தி மண்டபம் அந்த 2வது பிரகாரத்துக்கிட்ட மட்டும் நின்று அப்படியே சாமி கும்பிட்டோம். பிரசாதம்லாம் கிடைச்சது. அப்ப நாங்க ரொம்ப ஃபீல் பண்ணேன், பெருமானே இவ்வளோ தூரம் நாங்க ஓடியாந்து பார்க்க முடியலையே ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஆனா ஐயா சொன்னப்பையும் அம்மா நீங்க சொல்லும் போதும் கலாவதி அம்மா சொல்லும் போதும் பெருமானை இப்பயே போய் பாத்திர மாட்டோமா அப்படிங்கிற ஒரு ஆசை வந்தது. அதே மாதிரி ஐயா சொன்னப்ப வந்து எதுக்குமே பயன்படாத அந்த ஒரு பராய்த்துறை மரம் வந்து தல விருஷமா இருக்கு அப்படின்னு. ஆனா அடுத்து நீங்க சொல்லும்போது தீர்க்கவே முடியாத ஒரு கொடிய நோயான கேன்சருக்கு அந்த கோயில்ல வந்து பரிகாரமா வேண்டி சாமி கும்பிடுறாங்க சொல்லும்போது எவ்வளோ ஒரு பெருமானோட பெருங்கருணை அந்த இதுல இருக்குது, அந்த இது அப்படிங்கிறத உணர முடிஞ்சதுமா. ரொம்ப நல்லா இருந்ததுமா. நன்றிங்கம்மா. சிவாய நம்ம அனைத்து அடியார் திருவடியும் வணங்கிக்கிறேன். நன்றி நன்றி. வாங்க, திருச்சி சுத்தி நிறைய கோயில் இருக்கு, அந்த சிறப்பெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். நீங்க ஒரு யாத்திரையா வரக்குள்ள எல்லா கோயிலும் பாருங்க. அது மாதிரி கரூர்ல வந்து பாத்தீங்கன்னா அர்த்தஜாம பூஜை அவ்வளவு சிறப்பா இருக்கும் கரூர்ல. இதெல்லாம் நீங்க போய் ஒவ்வொரு தரம் போக்குள்ள அதெல்லாம் போய் பார்த்துட்டு வாங்க. சுகந்திமா நம்ம கொங்கியேலு கார்த்திகை மாசம் கொங்கியேலு போவோம் இல்ல, அப்ப எல்லா கோயிலும் பாத்திரலாம். ஐயா வந்துட்டாருங்கம்மா, ஐயா வந்துட்டாரு. பரவாயில்ல ஐயா, வாழ்த்து பாடல் பாடுறதுக்கு வந்துட்டீங்க. சிவா நாங்க முடிக்கலான்னு இருந்தா நீங்க வந்துட்டீங்கய்யா. அம்மா வந்து அழகா கலாவதி அம்மா வந்து பராய்த்துறைக்கு ஒரு கோயிலுடைய சிறப்பை சொல்லிட்டாங்க, வரலாறு சொல்லிட்டாங்க. அப்புறம் எல்லா அனுபவம்லாம் ஆளு கொஞ்சம் கொஞ்சம் நாள் பேசணும். நம்ம நடராஜ இவங்க அம்மா வந்து வாழ்த்து பாடல் பாடி முடிச்சாங்க. இந்த கடைசி பாடல் நீங்க தாங்க பாடணும். ஏதாவது கருத்து இருந்தா சொல்லுங்கய்யா. அடியார்கள் எல்லாருடைய திருவடியும் அடியில் போற்றுகின்றேன். ரொம்ப மகிழ்ச்சி உங்க எல்லாரையும் பார்த்தது. எனக்கு ரொம்ப பெருவாழ்வு கிடைத்தது போல ஒரு பெரிய அனுபவம். இன்னைக்கு காலையில இருந்து பலவிதமான மனசுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருந்தாலும் உங்க எல்லாரையும் பார்த்த ஒரு பேரனுபவம் நிறைய கிடைச்சிருக்கு. சந்தோஷமா இருக்கேன். ரொம்ப ரொம்ப மன மகிழ்ச்சியோட இருக்கேன். உங்க திருவடியை மறக்காம இருக்கிறதுக்கு பெருமாள் அருள் செய்யணும். உங்க திருவடியை புதன்கிழமை வெள்ளிக்கிழமையும் மானசீகமா பத்தமா இருக்கு, பெருமாள் அருள் செய்யணும்னு கேட்டுக்கிறேன். வாழ்த்து பாடி முடிச்சிடலாமா? அது முகம் வாழ்கை ஊருசை தனிமேல் வாழ்க உக்குடம் வாழ்க சோலை வேறிய மலை வாழ்க யானை தன்னரங்கு வாழ்க மாறிலா வண்டி வாழ்க வாழ்க சீரடியார் என்றார் மாறிலா வண்டி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் வெற்றிவே நலவே பட்டிவே அத்தனை அடியார் திருவடிகளை சுவாமி. அம்மா சாருமதி அம்மா இருக்காங்களா? அம்மா ரெக்கார்டிங் மட்டும் ஸ்டாப் பண்ணிடுங்க சுவாமி. நான் லேப்டாப்ல வெளியே வந்துட்டேங்க சுவாமி. சரிங்க, இப்ப ஆன் பண்றேங்க. ஆன் பண்ணி நீங்க ஆஃப் பண்ணுங்க. அடியார்கள் எல்லாம் உத்தரவு வாங்கிக்கிறேங்க. மக்களுக்கும் திருவடி வணக்கமா. சிவாய நம. ஐயா திருவடி வணக்கம். சிவாய நம. திருவடி வணக்கங்க ஐயா. துர்வேஸ்வரன் அனைத்து அடியார் திருவடிக்கும் திருவடி வணக்கம் ஐயா. திருவடி வணக்கம் ஐயா. உத்தரவு வாங்கிக்கிறேங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். திருவடி வணக்கங்க ஐயா. அனைத்து அடியார் திருவடி வணக்கம். அனைத்து அடியார் திருவடி வணக்கம்.
வணக்கம் சார். வணக்கம்மா. யுகப்பிரியா அம்மா, சாருமதி அம்மா, சிவாய் சாந்தி நமக்கு அம்மா, திருவடி அனுபவி வணக்கம் ஐயா. அம்மா, புஷ்பா அம்மா, திருச்சிற்றம்பலம். சாந்தி அம்மா, திருவடி வணக்கம் சாமி. சிவாய நம்மையா திருவடி வணக்கம் ஐயா. அம்மா திருவடி வணக்கம். விசாலாட்சி அம்மா திருவடி வணக்கம். திருவடி வணக்கம். சுதா அம்மா திருவடி வணக்கம் சுவாமி. மீனாட்சி அம்மா திருவடி வணக்கம். ஜெயம்மா திருவடி வணக்கம் சுவாமி. அம்மா திருவடி வணக்கம் ஐயா. திருவடி வணக்கம் ஐயா. நம்ம திருவடி வணக்கம் ஐயா. ஐயா திருவடி வணக்கம் ஐயா. எல்லா அடியார்களுக்கும் திருவடி வணக்கம் ஐயா. திருவடி வணக்கம் ஐயா. அனைத்தடியார் வணக்கம் சாமி. ஐயா தாய்மானவர் கதை ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க ஐயா. ஐயா இன்னும் ரெக்கார்டிங் ஸ்டாப் ஆகல. ரெக்கார்டிங் இன்னும் ஸ்டாப் ஆகல. இன்னும் ரெக்கார்ட் அதான் அம்மாட்ட சொல்லணும். அதான் இவங்ககிட்ட சொல்லியிருக்கேன். சாருமதி அம்மாட்ட அவங்க தான் ஸ்டாப் பண்ணணும். ஏன்னா இதுல ஸ்டாப் பண்ண முடியாது. இதுல மொபைல்ல அம்மா வந்துருவாங்க. ஏதோ முக்கியமான கருத்து சொல்ல வராது போல சுகர்சி அம்மா. அதான் ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்றது வெயிட் பண்றாங்க. சாருமதி அம்மா, சுதாம்மா. ஐயா லாஸ்ட் டைம் நீங்க சொன்னீங்க இல்லையா பாகம் பெண்ணூர் வானாய் போற்றி சொன்னீங்க இல்லையா. ஆமாங்க சாமி. அதாவது சிவபெருமான்ல வந்துட்டு ஒரு தாய்